வேத புஸ்தகங்களை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களுக்கு நேராய் நம் கவனத்தை திருப்பலாம். மத்தேயு 11:28 30 வசனங்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நேரடியாக ஸ்க்ரீனில் பார்த்து வாசிக்கிறவங்க கூட சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாம் சத்தமாக வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமே, கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். God will give you rest. அதிலிருந்து அப்படியே ஆவியானவர் தொடர்ந்து பேசுகிறாரு. இப்படி தான் நான் இந்த மாதம்லாம் பேசணும், நான் திட்டம் பண்ணிட்டுலாம் வர்றதில்லை. அப்படி திட்டம் பண்ணி தான் வாக்குத்தத்த செய்தி அப்படியே தொடரணும் அப்படின்லாம் நான் ஆயத்தம் பண்ணிலாம் வாக்குத்தத்த செய்தி எடுக்கிறதில்ல. ஆவியானவர் நடத்துகிறது தான். அதில் நம்ம இதே வசன பகுதியிலிருந்து கடந்த 2 வாரம் நம்ம தியானம் பண்ணோம். இந்த வசனத்தினுடைய மைய கருத்தை இளைப்பாறுதல், ஃபைண்டிங் ரெஸ்ட், இளைப்பாறுதலை கண்டுபிடிப்பது. எப்படி ஒரு மனுஷன் இளைப்பாறுதலை கண்டுபிடிக்கலாம்? முதல் வாரத்தில் முதல் காரியத்தை கண்டுபிடிச்சோம். Rest can be experienced when we approach close to Jesus. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவண்டை நெருங்கி வரும்பொழுதுதான் இந்த இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க முடியும். இயேசுவண்டை வரணும். எல்லாரும் சொல்லுங்க, எங்க வரணும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க என்ன பண்ணுங்க? எல்லாரும் எங்க வாங்க? என் இடத்தில் வாருங்க, என் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார். அவரிடத்தில் நாம் சேரும்போது இளைப்பாறுதல் கிடைக்கும். இதை நாம் இந்த மாதத்தின் 1வது ஞாயிற்றுக்கிழமையில் செய்தியாக தியானித்தோம். 2வது, கடந்த முறை நம்ம தியானிக்கும் போது 2வது சத்தியத்தை கண்டுபிடிச்சோம். ரெஸ்ட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்ட் when we bear the burden of Christ. இயேசுவின் பாரத்தை சுமக்கும் போது இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க முடியும். இயேசுவின் பாரத்தை நாம் சுமக்கணும். இயேசு என்னிடத்தில் வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன் சொன்னது மாத்திரமல்ல, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் லேசா இருக்கு, என்னுடைய சுமை லகுவா இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை ஏற்றுக்கொண்டா உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ அவர் நமக்கு கொடுக்கிற அந்த லேசான பாரத்தை, அந்த நுகத்தை நாம் மேல நம்ம ஏற்றுக்கொள்வோமானா அதோட விளைவு என்னன்னு கேட்டா இளைப்பாறுதல். இன்றைக்கு 3வது படிக்க போகிறோம். இதே வசனத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 29ஆம் வசனத்தில் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். 3வது காரியம் எழுதுங்க. Rest can be experienced when we have the character of Christ. இயேசுவின் குணத்தை உடையவர்களாய் இருக்கும்போது இளைப்பாறுதலை அனுபவிக்கலாம். இயேசுவின் குணத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். என்ன குணம் அப்படின்னா, இயேசு அங்கே சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சாந்தமா இருக்கிறேன். 2 குணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சாந்தம், 2வது மனத்தாழ்மை. இன்றைக்கு 2ஐயும் நான் இன்றைக்கு கவனிக்க போகிறது இல்லை. 1 மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னா சாந்தம். எல்லாரும் சொல்லுங்க, சாந்தம். இந்த சாந்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம குணமாக, ஹெச்எஃப் கொஞ்சம் கட் பண்ணுங்கப்பா, ஹெச்எஃப் கொஞ்சம் கட் பண்ணு. சாந்தத்தை நம்முடைய குணமாக நம்ம தரித்து கொள்வோமானால் அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டா, முடிவு நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல், சாந்தம். சாந்தத்துக்கும் இளைப்பாறுதலுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. குணத்துக்கும் இளைப்பாறுதலுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. இதை பற்றி நீ கொஞ்சம் படிக்க போறோம். நம்ம சாந்தத்தை பற்றி படிக்க போறோம். வேதத்தில் ஒரு மனிதன் என் மேலே சுமத்தப்பட்ட பாரம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொன்னார். யாருன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில்
13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது என்று சொன்னான். ஐ cannot bear it. இங்கிலீஷ்ல ஐ cannot bear this, என்னால் சுமக்க முடியல அப்படின்னு சொன்னான். இப்படி சுமக்க முடியாத ஒரு பாரத்தை இந்த காயின் தன்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது? Why did he have to carry a burden that he could not bear? அவனால் சுமக்க முடியாததை ஏன் அவன் சுமக்க நேரிட்டது என்று கேட்டா, அதற்கு முக்கியமான பிரைமரி ரீசன் எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, ஏன் நீ தவறான காணிக்கை கொண்டு வந்தாயெல்லாம் கேட்கல, ஏன் உனக்கு எரிச்சல் உண்டாயிற்று, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது என்று கேட்டார். அப்போ இவனுடைய வாழ்க்கையில சுமக்க முடியாத ஒரு பாரத்தை அவன் மேல் வர வைத்து இளைப்பாறுதல் அற்றவனாக அவன் மாறினதுக்கு மைய காரணம், மெயின் ரீசன் என்னன்னு கேட்டா, சாந்தம் இல்லாமல் அவனுக்குள்ளே உண்டான கோபமும் எரிச்சலும். அங்கதான் அவன் வாழ்க்கையினுடைய இளைப்பாறுதலுக்கு முடிவு வந்தது. சுமக்க முடியாத பாரம் அவன் மேல் விழுந்தது. நீங்கள் யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை வாசிப்பீர்களானால், இந்த சாந்தம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நம்ம கவனிக்க முடியும். என் பிரியமான சகோதரரே, நீங்கள் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாகவும், பேசுகிறதற்கு பொறுமையாகவும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள். எப்படி இருக்கணுமா கோபிக்கிறதுக்கு? ஆமா, கோபம் வரும் எல்லாருக்கும். ஆனா கோபம் எப்படி வரணும்? அதுதான் சாந்தம். சாந்தம்ன்றது பேசிக்கலா டிலேட் ஆங்கர். அதான் கோபம் வருது, ஆனா அது அவசரமா வேகமா என்னை கெடுக்கிறது இல்லை, அதுல தாமதமா வரணும். அப்படி கோபத்துக்கு நம்ம தாமதத்தை நம்ம செலுத்தி சாந்தமா இருக்க நம்ம பழகி விடுவோமானால், வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, 20ஆம் வசனத்துல இந்த மனுஷனுடைய கோபம் இருக்கு பாருங்க, தேவ நீதியை நடப்பிக்காதுன்னு வாசிக்கிறோம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. இந்த காயினுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்களானா, அந்த கோபத்துக்கு இடம் கொடுத்து, எரிச்சலுக்கு இடம் கொடுத்து, சாந்தமா தன்னுடைய பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு அவன் அந்த பாதையை தெரிந்தெடுக்காம, அந்த குணத்துக்குள்ள அவன் போகாம போனதுனால அவனுடைய முடிவு எப்படி போச்சுன்னு கேட்டா, தேவ நீதி அற்ற ஒரு வாழ்க்கைக்கு அவன் வாழ்க்கை திரும்பிடுச்சு. இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு காரியம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26 - 27 இந்த வசனம் நம்ம ரொம்ப எச்சரிக்கிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்திராதீங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. அப்போ கோபம் எவ்வளோ டேஞ்சரஸா காமிக்கிறது பாருங்க. கோபத்தை அடுத்த நாள் நம்ம எடுத்துட்டு போகக்கூடாது. கோபத்துக்கு எக்ஸ்பைரி டேட் எவ்வளோன்னு கேட்டால் அன்றைக்கு இரவே தான். அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக தணிஞ்சிடணும். அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ கோபத்தை எடுத்துடணும், எவ்வளோ தாமதமாக முடியுமோ கோபம் பண்ணணும். திரும்ப சொல்லுங்க, எவ்வளோ சீக்கிரமாக கோபத்தை எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லது, எவ்வளோ தாமதமாக கோபப்படுறோமோ அவ்வளவு நல்லது. கோபிக்கிறதுக்கு தாமதமா, எரிச்சலை விட்டு வெளியே வர்றதுக்கு துரிதமாக இருக்கணும். அப்போ நம்ம வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். இதுக்கு நம்ம இடம் கொடுக்காம போயிட்டோம் அப்படின்னா பிசாசு இடம் பிடிச்சிருவான். இந்த பிசாசனுடைய கிரியையை நீங்கள் காயினுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். காயினுடைய வாழ்க்கையை பாருங்க. இந்த பிசாசின் கிரியைக்கு இடம் கொடுத்ததுனால காணிக்க கொடுத்த வந்தவன் கடைசியில் கொலைகாரனா மாறிட்டான். தேவ சமூகத்தில் வந்தவன் இப்ப பார்த்தா ஒரு தேவையற்ற ஒரு பாவத்திற்கு அவன் தன்னை அடிமையாக மாற்றிவிட்டான். இந்த பிசாசனுடைய கிரியையை அவனுடைய கொலையில பார்க்க முடியும். ஏன்னா பிசாசனுடைய கிரியை எப்படிப்பட்டதுன்னா கொலை செய்வது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். ஜீவன் கொடுக்கிறது கர்த்தர், கொல்லுகிறது பிசாசு. அந்த கிரியை அவனுக்கு வர்றதுக்கு அவன் திறந்து கொடுத்த டோர் என்னன்னு கேட்டீங்கன்னா எரிச்சல், கோபம்.
இந்த கோபத்துக்கு இடம் கொடுத்ததுனால கொலைகாரனா கடைசியில் முடிஞ்சினான். இந்த கோபம் நம்ம நிறைய வேளையில் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட அதை அகாமடேட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய நியாயப்படுத்துகிறோம். சில பேர் சொல்லுவாங்க கோபம் இருக்கிறவங்களுக்கு தான் குணம் இருக்குன்னுவாங்க. அப்படி பைபிள் எங்கேயும் போடலை. கோபமே கெட்ட குணம்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம அதை எப்படி அகாமடேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஐயோ அவர் கோபக்காரங்கான ரொம்ப நல்லவர் இருக்காங்க அவர். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா கோபம் ஆண்மையினுடைய அடையாளம்னு அது அவங்களா ஒரு ஃபார்முலா ஒன்று கிரியேட் பண்ண. ஏன்னா இவங்களுக்கு அந்த கோபத்தோட வெளியே வர முடியல, அதனால லேபிளை மாற்றி விட்டாங்க. லேபிளை மாற்றி உள்ள பாய்சன் தான், மேலே ஜூஸ்ன்னு ஒட்டி வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிறது கோபம், வெளியில் என்ன ஒட்டிக்கிறதுனா குணங்க. கோபப்பட்டாலும் குணமாக இருப்பார் அவர். சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் மிரள்ற வரைக்கும் நல்லவர், அது வரைக்கும் அவர் பேர் என்னது? சாது கேப்ரியல் இல்லையா? அப்படிதான் நம்மள பேர் வச்சுக்கிட்டு எனக்கு லேசில் கோவம் வந்தது, வந்த கெட்ட கோவம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோபத்துக்கு நாமளே அதை அகாமடேட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பேர் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். ஆனால் பைபிள் சொல்லுது இந்த கோபம் என்ன கிரியை அப்படின்னு கேட்டால், நீங்கள் தயவு செய்து கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும்போது மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. அந்த பட்டியலில் 21ஆம் வசனத்தில் 20ஆம் வசனத்தில் கோபம் அப்படின்னு இருக்கு. அப்போ கோபம் ஆவியான கிரியா மாம்சத்தின் கிரியவா? சத்தம் வராது தெரியும் எனக்கு இன்னைக்கு. என்ன கிரிய? மாம்சத்தின் கிரியை. இது ஆவியானுடைய கிரியை இல்லை. கோபம்ன்றது மாம்சத்தின் கிரியை. சரி, இந்த மாம்சத்தின் கிரியையாகிய கோபம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, சரி. ஆனால் இது எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படின்னு கேட்டால், அந்த வசனத்தின் முடிவை பாருங்க. 21ஆம் வசனத்தில் இந்த எல்லா மாம்சத்தின் கிரியை பட்டியல் போட்டு, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, அங்கதான் இருக்கு விஷயம் பாருங்க. அப்போ கோபத்தை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப குணசாலி, நான் ரொம்ப உத்தமன், ரொம்ப நல்லவன், நான் சாது, இப்படிலாம் பேர் வச்சிருக்கலாம் நிறுத்திட்டு, நம்ம தேவனுக்கு முன்பாக பயத்தோடு இந்த கோபத்திலிருந்து விடுதலை தார ஆண்டவரே நம்ம கேட்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று முன்னமே சொன்ன, இப்பொழுதும் சொல்லுகிறேன் என்று பவுல் எழுதுகிறார். இந்த கோபம் நம்மளை பாவத்துக்கு தள்ளி, இந்த கோபம் நம்மளுக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க பண்ணி, இந்த கோபம் நமக்கு தேவ நீதியை செய்ய விடாம காயினுடைய வாழ்க்கையில கடைசியில் கொலைகாரனாக மாறி, கடைசியில் அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பாரத்தினால் நிறைந்து இளைப்பாறுதல் அற்றவனா அலைஞ்சு திரிகிறவனா மாறிட்டான். நம்முடைய வாழ்க்கையில உண்மையான இளைப்பாறுதலும் உண்மையான விடுதலையும் வேணும்னா, ஆண்டவரே எனக்கு தயவாக எனக்கு என்ன தாங்க? கோபத்திலிருந்து விடுதலையை தாங்க, எரிச்சல்லிருந்து விடுதலையை தாங்க, என் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை எனக்கு தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது அவசியம். ஒரு பெரிய சாந்தத்தின் ஆவி என் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் பைபிளில் கோபத்தை எங்கேயுமே ஆண்டவர் நியாயப்படுத்தவும் இல்லை, அதை பாராட்டவும் இல்லை. நீங்கள் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அதனால நான் கோபக்காரன், நான் ரொம்ப பெட்டர்லாம் நினைக்காதீங்க. நீங்க பெட்டர் இல்லை, சாந்தம் உள்ளவங்க தான் பெட்டர். மனதை அடக்குகிறது தான் பெட்டர், அதுதான் சிறந்தது. அதனால உலகம் கொடுக்குற டெஃபினிஷன்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம தவிர்க்க வேண்டியது, இதை எதிர்க்க வேண்டியது, அழிக்க வேண்டியது அவசியம். கோபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியது அவசியம். இது தேவனுக்கு முன்பாக பிரியமில்லாத ஒரு காரியம். நீதிமொழிகள் 22, 24 25, கோபக்காரனுக்கு தோழனாய் இராதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. அப்பனா நாம மற்ற கோபக்காரனோட நடக்கக்கூடாதுன்னு சொல்ற அதே வசனத்தை கண்ணாடியில் வச்சு பார்த்தா, நாம கோபக்காரனா இருந்தா நம்ம கூட மற்றவங்க நடக்கக்கூடாதுன்னு தான் பைபிள் சொல்லியிருக்கு. நம்மளையும் விலக்கி வைக்கிறேன்னு தான் சொல்லுது. ஏனென்றால் ஒரு கோபக்காரனோடு நீ ரொம்ப நெருங்கி பழகி, கோபக்காரனோடு நீ நடந்து பழக ஆரம்பிச்சிட்டா, அடுத்த வசனம் சொல்லுது, அப்படி நீ செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு என்ன கொண்டு வருவாய்?
கண்ணியை வருவிப்பாய். உன் வாழ்க்கைக்கே ஆபத்து பாது. அதனால கோபத்தை ப்ளீஸ் டோன்ட் அக்காமடேட் ஆர் ஜஸ்டிஃபை ஆங்கர். எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை நாம நியாயம் புகட்டக்கூடாது. கோபத்தை நாம வரவேற்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த குணம் என்னவென்றால், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னதுன்னா, நான் சாந்தமா இருக்கிறேன், சாந்தமா இருங்க, கோபப்படாதீங்க, கோபத்தை விட்டு நெகிழ்ந்துருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். காயனுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் அற்றவனாக, அலைந்து திரிகிறவனாக, சுமக்க முடியாத பாரத்தை தன் வாழ்க்கையில சுமந்து கொண்டவனாக மாறினதுக்கு ஆரம்பம் கோபம், எரிச்சல். இந்த எரிச்சலை பற்றி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் படிக்க போறோம். இன்னைக்கு மெசேஜே தான். அதனால இந்த எரிச்சல் பற்றி நம்ம எல்லாருமே படிச்சுக்கிறது நல்லதுதான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே தொன்று தொட்டு இந்த கோபம் என்ன பண்ணுது, சத்தம் வராது எனக்கு தெரியும். அதாவது இந்த என்ன பேர் என்ன, இந்த பொலிட்டிக்கல் சர்க்கிளில், அரசியலில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்லீப்பர் செல்லுன்னுவாங்க. ஸ்லீப்பர் செல் என்னன்னு கேட்டால், ஒரு கட்சிக்குள்ளே இன்னொருத்தர் உறுப்பினர் அட்டெல்லாம் வாங்கி அவர் கூடவே பயணிப்பார். ஆனால் கடைசியில் எல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டுபிடிப்பாங்க, இவர் நம்ம கட்சியே இல்லை, இவர் வேற ஒரு கட்சி. இவர் உள்ளே இதுக்குன்னா உளவு பார்க்குறக்கு, இங்கே என்ன நடவடிக்கைகள் நடக்குன்னு இங்கேருந்து அவர் உளவு பார்த்து எல்லாத்தையும் வேவு பார்த்து அங்கே போய் பக்கத்தில் போய் மற்ற கட்சிகிட்ட அவர் செய்தி கொடுக்குறக்குனே உள்ள ஸ்லீப்பர் செல்லுன்னுவாங்க. அப்படியே படுத்து தூங்கிட்டே இருக்கும். திடீர்னு படம் எடுக்கும், அதோடைய சாயம் திடீர்னு ஒரு நாள் விழுக்கும். இதே போல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்குது. என்ன செல் அது சொல்லுங்கள்? இப்போ பார்த்தீங்களா, கோபம். அது உள்ள ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்தோத்திரமும் ஆராதனையும் பாட்டும், அவங்க துதியும், அவங்க பைபிள் வாசிப்பும் ஜெபமும் உபவாசமும் பார்த்தீங்கன்னா, பா தூதனை போலவே இருக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை? அதுவும் வெள்ளை வெள்ளை போட்டால் இன்னும் சுத்த மோசம். அவ்வளோதான், டோட்டலாக இவங்க தலை முதல் பாதை வரைக்கும் பரிசுத்தமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் வெள்ளை போடுறீங்களோ கருப்பு போடுறீங்களோ, எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்லீப்பர் செல் இருக்குது. என்ன செல் அது? கோபம். ஆமாம், அது உள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை நல்லவனை போல இருக்க வைக்கும். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் என்ன செய்யும்? தன்னை வெளியே காட்டும். இந்த பாம்பு இருக்கு பாருங்க, இந்த வெயில் காலத்துலலாம் போய் இந்த விறகுக்குள்ளே கட்டைகளுக்குள்ளே ஏதாவது ஒரு குளிர்ச்சியான ஒரு கல்லுக்குள்ளெல்லாம் போய் படுத்துக்கிடும். வெளியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க சுற்றி விளையாடிட்டு இருப்பாங்க, அந்த கட்டையை பார்த்து யாரும் ஒன்றும் கண்டுக்கிட மாட்டாங்க. இதுவும் கட்டை மாதிரியே படுத்து கிடக்கும். ஆனால் யாராவது கையை வச்சு அப்படி தூக்குனாங்க வச்சுக்கிடுங்களேன், உஸ்ஸுன்னு படம் இருக்கும். அதை போல தான் கோபம் கூட. நம்மளை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அது வெளியவே காமிக்காது. நம்மளை போல உத்தமன் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே அமைதியாக படுத்து கிடப்போம் கட்டையை போல. பலி பீடத்தில் அப்படி தான் உட்காந்துருப்போம், அப்படியே படுத்து கிடப்போம். ஆனால் நம்மளை வீக் பாயிண்டில் ஒரு ஆள் தொட்டாங்க வச்சுடுங்க, உஸ்ஸுன்னு எடுத்துருவோம். யார் நினச்சா என்ன அப்படின்னு. ஸோ அந்த உள்ளே இருக்க உஸ்ஸை என்ன பண்ணிடணும், இன்னைக்கு தூக்கிடணும். இன்னைக்கு அந்த உள்ள மறைஞ்சிருக்கிற அந்த கோபத்தை கர்த்தருடைய கிருபையினால் நம்ம எடுத்து தெய்வீக குணமாகிய சாந்தத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. நான் சாந்தமாக இருக்கிறேன், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரே, நான் இளைப்பாறுதலை பெறக்கு உம்முடைய குணம், உம்முடைய சாந்தம் என்னுடைய இருதயத்தை நிரப்பட்டப்பா. அந்த கோபம் எனக்குள்ள குடிகொள்ளாதபடி என்னை காத்துக்கொள்ளும். இன்றைக்கு இந்த கோபத்தை காயினுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க போகிறோம். இது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இன்றைக்குள்ள செய்தி பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கோபத்தினுடைய 3 நிலைகள், 3 levels of anger, இதை காயினுடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க முடியும். முதலாவது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. சொல்லுங்க, எது வேறுபட்டது? இதுல என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த முக நாடி வேறுபட்டது அப்படின்றது அவனுடைய சகோதரனுக்கும் தெரியல, அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியல, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. கர்த்தர் மட்டும்தான் அவன்கிட்ட பேசினாரு. வேற யாருமே அவனை கண்டிச்சதாகவோ வேற யாரும் அதை கண்டுபிடிச்சதாகவோ நம்ம பார்க்க முடியாது. கர்த்தர் மட்டும்தான் பார்த்தார்.
அவனுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு கிரியை நடந்துச்சு, அது வெளியே காண்பிக்கல. ஆனா கர்த்தர் அதை கண்டுபிடித்து அவனுக்கு அதை காண்பித்தார். வேதம் சொல்லுது, அப்பொழுது காயினுக்கு கொஞ்சம் அல்ல மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று. இந்த கோபத்துல ஒரு பரிமாணத்தை முதல்ல உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது நம்ம நிறைய பேர் நம்ம செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், நம்ம தனியாக நம்மையே ஆராய்ச்சி பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும் நான் நம்புறேன். முதலாவது, there is an anger that is directed at oneself. தன்னைத்தானே நோக்கி செலுத்தப்படும் கோபம் அப்படின்னு ஒரு கோபம் இருக்கு. there is an anger that is directed towards oneself. நம்மையே நினைச்சு நம்ம கோபப்படுறது இப்படின்னு ஒரு கோபம் இருக்கு. பொதுவாகவே தேவ சமூகத்தில் வந்த தேவ மனிதர்கள் எல்லாம் அவங்களுடைய துக்கங்கள் கோபங்கள் எல்லாம் நீங்கி அவங்க சமாதானமாக வெளியே போனதை தான் நம்ம பார்க்குறோம். அன்னாளை பாருங்கன்னா மிகுந்த மன கிளேசத்தோடு தான் தேவ சமூகத்துக்கு வந்து நெடுநேரம் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினா, ஜெபம் பண்ணி வெளியே போகும்போது அவருடைய முகம் துக்க முகமாக இருக்கவில்லை என்று வாசிக்கிறோம். பெரிய டெலிவரன்ஸோடு தான் போனாங்க. தாவீதை பார்ப்பீங்களானா 73ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம், துன்மார்க்கரின் வாழ்வை அந்த மனிதன் கண்டபோது வீம்புக்காரை அவர்கள் மேல் பொறாமை கொண்டானாம். நீங்கள் 16ஆம் வசனத்தில் பார்ப்பீங்களானா இதெல்லாம் நினைச்சு அவன் யோசித்து பார்த்த பொழுது தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனானா. he went into the temple of God. தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் போய் ஆராய்ச்சி செய்த போது அங்கே ஒன்றை பார்த்தான். என்ன தெரியுமா? 17ஆம் வசனம், அவர்கள் முடிவை கவனித்து உணர்ந்தேன். அப்போ என் மனசுக்கு அது ரொம்ப व्यसனமா இருந்தது. அது வரைக்கும் என்னால் வந்து அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர முடியல, அந்த எரிச்சலிருந்து வெளியே வர முடியல, அந்த கோபத்திலிருந்து வெளியே வர முடியல, பொறாமையிலேருந்து வெளியே வர முடியல. தேவ சமூகத்துக்கு போன உடனே என் பொறாமை எல்லாம் வெளியே போயிடுச்சு, என் எரிச்சல் எல்லாம் வெளியே போயிடுச்சு, நான் ஃப்ரீ ஆயிட்டேன்னு சொல்றாரு. அவங்க முடிவை பார்த்த உடனே என் கோபத்திலிருந்து ஒரு முடிவு வந்துருச்சுன்னு சொல்றாரு. ஆனால் ரொம்ப துக்கமான காரியம் என்னன்னா, காயினுக்கு வந்து தேவ சமூகத்தில் போயிட்டு துக்கம், அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கர்த்தருக்கு காணிக்க செலுத்த போனவன், கர்த்தரை ஆராதிக்க போனவன் வெளியே வரும்போது ஒரு பெரிய எரிச்சலோடு கொலைகாரனாக வெளியே வரும்போது பெரிய பாதிப்பை மற்றவர்கள் உண்டாக்குறான்னு வெளியே வந்தான். இந்த கோபத்தில் முதல் வகை கோபம் என்னன்னு கேட்டால், நம்மை நினைத்தே நாமே கோபப்படுவது. காயினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட், அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் வந்தது. அதாவது 100 பேர் இருந்து அதில் ஒருத்தர் தோத்தா கூட பெருசாக தெரியாது. ஆனால் 2 பேர் போய் காம்படிஷனில் போகும்போது, அல்லது 2 பேர் வந்து ஒன்றா ஒரு காரியத்தை செய்யும்போது ஒருத்தர் தோற்று போகும்போது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரியும் இல்லையா? அந்த நிலையில் தான் 2 பேர் போய் நிற்கிறாங்க. இந்த ஆபேலும் தோற்றிருந்தா காயினுக்கு ரொம்ப பெருசாக பாதிச்சிருக்காது. ஆனால் ஆபேல் ஜெயிச்சிட்டார், இவர் தோத்துட்டார். ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்பட்டார், இவர் நிராகரிக்கப்படுகிறார். அப்போ அது உள்ள ஒரு எரிச்சல் அவனுக்குள்ள உண்டானதை பார்க்குறோம். இப்போ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்னா, முதலாவது அவனுக்கு என்ன எரிச்சல் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா, இது எல்லாரும் நமக்குள்ளே வர்றது தான். அதனால தான் நான் சொல்கிறேன், என்ன வாய்ப்பு இருக்குன்னா, நாம் செய்த காரியத்தை நினச்சி நமக்கே ஒரு கோபம் வந்துடும். அதான் இப்போ சில பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு வெளியில் அஃப்கோர்ஸ் டீச்சர் மேலே கோவம், ஸ்கூல் மேலே கோவம், பரீட்சை கொஸ்டின் பேப்பர் எடுத்தவர் மேலே கோவம் எல்லாமே வர்றதெல்லாம் இயல்பு தான். ஆனால் கரெக்டாக ஒரு கோபம் ஒன்று வரும், நம்மளை பார்த்தே கோபம் வரும். இதை போய் படிக்காம விட்டேனே, நேற்றுக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டேனே, காலைல எழும்பாமல் போயிட்டேனே, இதை ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டேனே அப்படின்னு நிறைய பேர் தலையிலே அடிச்சுக்கிடுவாங்க. இப்படி நான் பண்ணாமல் போயிட்டேனே. இது என்னென்னா, அந்த கோபம் வந்து நம்ம மேலேயே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நான் உட்காந்து இதை யோசித்து பார்த்தேன். நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கலாம். why we can become angry at ourselves. சில பேர் தங்கள் மேலேயே முதல்ல கோபத்தை ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. இந்த ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த காயின் வந்து யார்ட்டையுமே கோபத்தை காட்டவே இல்லை. அவன் போய் ஆபேல போய் அவன் உடனே தாக்கலை, ஆபேல போய் திட்டலை, சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணலை. ஆனால் இவனுக்குள்ளேயே ஒன்று கொப்பளிக்குது. இது எப்படின்னா, இந்த வால்கனோ மாதிரி. இந்த வால்கனோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த எரிமலை வந்து மேலே ஃபுல்லாக பனியாக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து அது டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னா, தீப்பிழம்பு அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதை போல் நிறைய வேளை நம்ம வெளியே திட்ட மாட்டோம், வெளியே யார்ட்டையும் பேச மாட்டோம், நம்ம சண்டை போட மாட்டோம், நம்ம வாக்குவாதம் பண்ண மாட்டோம். ஆனால் கோபம் உள்ளே அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதுக்குன்னா, நமக்கு விரோதமாகவே ஒரு கோபம். இதை நான் ஒரு பட்டியல் போட்டேன், அதில் ஏபிசிடின்னு போட்டேன், இப்போ ஈஸியாக நம்ம மனசில் வச்சுக்கலான்னு. அநேகருடைய கோபம் எதுக்குனால தங்க மேலே இருக்குன்னு கேட்டால், மெனி ஆர் ஆங்க்ரி ஆர் டிஸாட்டிஸ்ஃபைட் வித் தேர் ஓன் அப்பியரன்ஸ். தங்களுடைய
சொந்த தோற்றத்தை நினைத்து நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கு. குள்ளமாக இருக்கவங்களுக்கு குள்ளமாக இருக்கிறேன்னு கோவம், நெட்டையாக இருக்கிறவங்களுக்கு நெட்டையாக இருக்கிறேன்னு கோவம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவம். சில பேர் கண்ணாடியை பார்க்கும் போதெல்லாம் கோவம் வந்துடுது. என்ன ஏன் ஆண்டவர் இப்படி படைச்சாரு, இன்னும் கொஞ்சம் முடி வச்சிருக்கலாமே, முடி வச்சிருக்கலாம், இல்லை முடி விட்டு வச்சிருக்கலாமே அப்படின்னு அப்படின்னு ஏன் எனக்கு இந்த கலரில் ஆண்டவர் என்ன படைச்சாரு, இந்த அப்பியரன்ஸ் நினச்சி நம்மளையே பார்த்து நம்மளுக்கு ஒரு கோவம். நம்ம பல்வரிசை கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம், அவங்கவுங்க எவ்வளோ பெருமையாக இருக்காங்க அதெல்லாம் பற்றி, எனக்கு அது இல்லையே இப்படி இல்லையா? ஹைட்டை பார்த்து ஒரு கோவம், ஏதோ ஒரு நம்மளை அப்பியரன்ஸ் நம்முடைய விரும்பத்தக்க விதமாக இல்லைன்னு ஒரு கோவம். ரெண்டாவது வந்து தெர் இஸ் அ ஆங்கர் ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அபவுட் அவர் ஓன் பேக்ரவுண்ட், நம்முடைய பின்னணி. நான் இன்னும் கொஞ்சம் நல்ல இடத்துல பிறந்திருக்கலாம், ஒரு நல்ல பின்னணி எனக்கு இருந்திருக்கலாம், நல்ல வளர்ப்பு எனக்கு இருந்திருக்கலாம், அதில் நல்ல ஒரு சமுதாயத்தில் நான் பிறந்திருக்கலாம், நல்ல ஒரு ஊரில் பிறந்திருக்கலாம். போய் இங்கே போய் பிறந்திருக்கேன், இவங்களுக்கு போய் பிறந்திருக்கேன், இந்த இடத்துல பிறந்தேன், இந்த சூழ்நிலையில் பிறந்திருக்கிறேன். பேக்ரவுண்ட் இது வந்து ஆங்கரை கொண்டு வர்றதுக்கு இன்னொரு ஏரியா. மூணாவது சி ஃபார் சாய்ஸஸ் வி மேட், நாம் எடுத்துக்கொண்ட சில தீர்மானங்கள், தெரிந்தெடுப்புகள், அது நம்மளுக்கு அதிருப்தியை கொண்டு வரும். தெரியாதனமாக இதை நான் சூஸ் பண்ணிட்டேன், அல்லது இதை எடுத்துருக்கணும், இதை விட்டுட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், ஐ மிஸ் த பஸ், இதை நான் எப்படி மிஸ் பண்ணனே தெரில, இதை நான் விட்டுட்டேன், இதை நான் அப்போவுமே சூஸ் பண்ணியிருந்தேன்னா வேறு ஃபீல்டுக்கு போயிருப்பேன் நான். இன்றைக்கி சில பேர் இப்போ 50 வயசு ஆச்சு, இப்போ வந்து எது கவலைப்படுறாங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் நான் குரூப் தப்பாக எடுத்துட்டேன்னு கவலைப்படுறாங்க. அன்றைக்கே சொன்னாங்க இந்த குரூப் எடுக்காத, நாங்கள் தெரியாதனமாக எடுத்துக்கிட்டேன், இப்போ எப்படி கஷ்டப்படுறேன் பாருங்க அப்படின்னு. சில பேர் காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த பிறகு அட்மிஷன்லாம் கிடச்சிருக்கோம், வீட்டுக்கு வரும்போது யாரோ சொல்லியிருப்பாங்க இப்போ இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குன்னு. அதுக்கம்மா ஏன்டா இதை சூஸ் பண்ணேன், இந்த அறிவு கூட எனக்கு இல்லையே, இவங்களை முன்னாடி பார்க்காம போயிட்டேனே, கேட்காம போயிட்டேனே. டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அபவுட் சாய்ஸஸ். டி ஃபார் டிலேஸ். நம்ம வாழ்க்கையில் வர்ற தாமதங்கள் எல்லாருக்கும் வேக வேகமாக கிடைக்குது, சீக்கிரமாக அவங்க நினைக்கிறது நடக்குது. எனக்கு ஏன் இவ்வளோ தாமதம், ஏன் என் வாழ்க்கையில் எல்லாமே தாமதமாக நடக்குது, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்ற டிலேஸ்னால் வர்ற டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் லீடிங் டு ஆங்கர். அதுக்குமா இ ஃபார் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பொருளாதார நிலையை பற்றி நமக்கு வர்ற கோபங்கள். பொருளாதார நிலை, ஏன் என் வாழ்க்கையில் எப்படி ஒரு பணத்துக்கு நான் கஷ்டப்படுறேன், ஏன் கடனாளியாக மாறிட்டேன், ஏன் என்னால் இந்த லேண்டை வாங்க முடியலை, ஏன் எனக்கு சொந்த வீடு கட்ட முடியலை, என் தம்பி கட்டிட்டான், எங்கள் அக்கா கட்டிட்டாங்க, எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் எல்லாம் சொந்த வீட்டிலேருந்து வர்றாங்க, ஏன் அட்ரஸ் வந்து வேறு யாரோ ஒருத்தர் வீட்டு அட்ரஸ் தான் போட்டு நான் வர்றேன். இப்படியெல்லாம் நினச்சி ராத்திரி தூங்காமல் அப்படியே ஒரு விதமாக நமக்கு கொடுப்பனை இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆங்கர், பாய்லிங் ஆங்கர். எஃப் ஃபார் ஃபெயிலியர்ஸ். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள், நம்ம தோற்று போனது, நமக்கு வந்த இழப்புகள், தோல்விகள். எக்ஸாமில் தோற்றதாக இருக்கலாம், பிஸ்னஸில் தோற்றதாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டில் தோற்றதாக இருக்கலாம், ஏமாற்றங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏமாந்து போகிறது, தோற்று போகிறது, இதெல்லாம் நமக்குள்ள ஒரு விதமான கோபத்தை நமக்குள்ள உண்டாக்குது. அடுத்தது வந்து ஈவன் சம் கெயின்ஸ் கேன் ஆக்சுவலி மேக் அஸ் வெரி ஆங்க்ரி. சில லாபங்கள், நம்ம எடுத்த சில லாபங்கள் அல்லது நம்ம பெற்றுக்கொண்ட சில காரியம் கெயின் பண்ணது கூட, ஏன் தான் இதை வாங்கினேன் நான் அப்படின்னு. சில பேர் வந்து கல்யாணம் ஆகி இப்போ பல வருஷம் ஆயிடுச்சு, ஏன் தான் இந்த பெண்ணை கட்டினனோ தெரியல, ஆனால் ஏற்கனவே அந்த பெண்ணையும் கட்டி 3 பிள்ளையும் இருக்கும், ஆனால் இப்போ கவலை. அன்னைக்கு 3 வீட்டில் போய் மிச்சர் சாப்பிட்டேன், இப்போ என்ன யோசிக்கிற, 2வது வீட்டில் பார்த்த பொண்ணு நல்லா இருக்கு, இப்போ பார்த்து என்ன பொண்ணேன், ஏன்னா இப்போ இன்னும் கவலை, ராத்திரி எல்லாம் கவலை. கடைசியில் 3வது வீட்டில் போய் உட்காந்து விழுந்துட்டேனே, ஏதோ ஒன்று சொல்லி ஏமாற்றிட்டாங்க, நம்மளை ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. அதனால உள்ள அப்படியே அவங்கள என்ன சொல்ல நம்ம தலையில் எழுதி வச்சிருக்குது, என்ன பண்ணி தொலைக்க. சில பேர் ஏற்கனவே இந்த இன்ஜினியர் மாப்பன் வரும்போதே கட்டியிருக்கலாம், இப்போ பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, இப்போ இன்னும் கவலை, அந்த இன்ஜினியர் மாப்பிள்ளையை கட்டியிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் பொறுத்து இருக்கலாமே. ஸோ இந்த மாதிரி கோபங்கள் நமக்குள்ள. கடைசி சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸில் கோபம். ஹெல்த், என் உடம்பு ஏன் இப்படி பாழா போச்சு, ஏன் இப்படி என் வாழ்க்கையில் நடந்தது. இந்த மாதிரி நமக்குள்ள நம்மளை பற்றி நமக்கு விரோதமாகவே ஒரு கோபம் எழும்புறது அப்படின்றது வந்து நம்ம அஜாக்கிரதையாக இருந்தோம்னா அது நம்மளை கவிழ்த்துறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நமக்குள்ள வந்து
கோபங்கள் எழுப்புற இந்த மாதிரி கோபம் உள்ளே இருந்தால் அதை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டால், நமக்கு கொடுப்பனை இல்லைங்க, அதெல்லாம் கொடுப்பனை இருக்கணும், நமக்கு ராசி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த பழைய ஆளுங்கள்லாம் சில பேர் வந்து சொல்லுவாங்க, இது நம்ம தலை எழுத்துங்க, இது நம்ம தலை வீதி, என்ன பண்ண இப்படி தான் கஷ்டப்படணும்னு எழுதி வச்சிருக்கு போல இருக்குது. நம்ம ஆவிக்குரியவர்கள்லாம் இது தேவ சித்தம் போல இருக்குது அப்படின்வாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நிறைய பேர் இந்த தேவ சித்தத்தை ரேண்டமாக எல்லாத்துக்கும் உள்ள எரியும், ஆனால் வாயில் தேவ சித்தம் அப்படின்னு பாடுவாங்க. அவங்களுக்கு இது கோபத்தை காட்டுறதுக்கு அதான் வார்த்தை கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஆவிக்குரியவர்கள் ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டோம், இனி வீதியெல்லாம் பேசக்கூடாது, தலை எழுத்துலாம் பேசக்கூடாது, இப்போ தேவ சித்தம் பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சொல்லி 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 என்ன பண்ணுறது, தேவ சித்தம் இப்படி தான் இருக்குது போல இருக்கு, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. இந்த கோபம் நமக்குள்ளே எழும்புகிற கோபங்கள். சில பேர் இந்த கோபத்தை வந்து அழுது தொலைச்சிருவாங்க, அழுது தீர்த்துருவாங்க. இந்த ஏசாவை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 27:38 தன்னுடைய தம்பி தன்னை ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதத்தையும் திருடிட்டு போயிட்டான உடனே அவங்க அப்பாவை பார்த்து அழுதான் வேதம் சொல்ல, சத்தமிட்டு அழுதானா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட மீதி இல்லையா அப்படின்னு கத்தி அழுது கூப்பாடு போட்டான். சில பேர் பார்த்தா திட்டி தொலைச்சிருவாங்க, கோபம் வந்த உடனே தீப்பொறி மாதிரி உடனே பற்றி எரிஞ்சு அவங்க தன் கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க பாருங்க, இந்த காயின் மாதிரி சத்தமும் போட மாட்டாங்க, சந்தடி பண்ண மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. இதே போல தான் அப்சலோம் இருந்தான். தன்னுடைய சகோதரியாகிய தாமாரை இந்த அம்னோன் தவறாக நடத்திட்டான உடனே அவனுக்கு சரியான கோபம் உள்ள, ஆனால் அந்த கோபத்தை வெளியே காட்டவில்லை. 2 வருஷம் நல்லதும் பேசலை கெட்டதும் பேசலை, அமைதியாக போயிட்டு வந்தானே. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கோபம் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து சைலண்ட் ஆங்கர். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள இந்த சைலண்ட் ஆங்கர் இருக்குது. அந்த ஆங்கர் வந்து அவங்கள வாழ விடாமல், அவங்கள வளர விடாமல், அவங்கள மற்றவர்களோடு நல்ல உறவை கட்ட விடாமல், அப்படியே அவர்களை உள்ள வந்து எப்பொழுதும் பற்றி எறிகிற ஒரு எரிமலையை போல அவங்கள வைத்திருக்கிறது. இந்த காயினுடைய வாழ்க்கையில் அவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்ன உடனே திரும்பி தன்னுடைய தம்பியை வந்து கொன்று போடலை, அடிச்சு போடலை, உடனே காரியத்தை வந்து வெளிப்படுத்தலை, ஆனால் அமைதியாக இருந்தான். கர்த்தர் வந்து தலையிட வேண்டியதாக இருந்தது. ஏன்பா எரிச்சலாக இருக்க, ஏன் உன் முகநாடி வேறுபடுது அப்படின்னா, why are you boiling in anger? நான் யோசித்து பார்க்குறேன், இந்த லிஸ்ட்டில் எத்தெல்லாம் அவன் யோசித்தான்னு தெரியல. நமக்கு ஏன் உதிக்கலை, நம்ம தம்பி குதிச்சிருக்க, சரியான பலி எடுத்துகிட்டு போயிட்டானே, அவன் முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டானே, அவனுக்கு தெரியுது கரெக்டாக எப்படி செய்யணும், நமக்கு ஏன் தெரியாமல் போச்சு? அல்லது நமக்கு ஏன் இந்த ஆக்குபேஷன் ஆர்டர் கொடுத்தாரு, நம்ம ஏன் வந்து நிலத்தின் கனிகளை நாம் வந்து அந்த ஃபார்மராக நாமையாக இருக்கிறோம், நாமளும் அவனை போல ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொண்டப்பட்டிருப்போமே. சாய்ஸ் சரியில்லை, நமக்கு புத்தி இல்லை, நமக்கு அறிவு இல்லை. பிரியமானவர்களே, இந்த மாதிரி கோபத்தோடு வாழுகிறவர்கள் அநேகர் உண்டு. இந்த கோபம் எப்படிப்பட்ட கோபம்னா, நீங்கள் பிரசங்கி 7:9 வாசிக்கும்போது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடி கொள்ளும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யும்? கோபம் என்ன செய்யும்? குடி கொள்ளும். அப்படின்னா அட்ரஸ் போட்டு தங்கும், வாடகை கட்டி தங்கும், அது போகாது எங்கேயும் வெளியே. எங்க சுற்றி திரிந்தாலும் கடைசியில் வீடு வந்து சேர்ற மாதிரி, என்னதான் அவங்க வேலைகளை செய்தாலும் அல்டிமேட்டா அவங்க லைஃப்ல அந்த ஒரு கோபம்ன்றது உள்ள அப்படி இருந்துகிட்டே இருக்கும், அது டார்மெண்ட்டாக இருக்கும். அப்படி அது ஆக்டிவ் வால்கனோ சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா இன்ஆக்டிவ் வால்கனோன்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ்னா பக்கத்துலேயே போக மாட்டாங்க யாரும், எங்க அவர் கோபக்காரருங்க, அவர் பக்கத்தில் போய் பேச்ச கொடுத்துறாதீங்க, ஏதாவது திட்டி விடுவார், அடிச்சு விடுவாருன்னெலாம் சொல்லுவாங்க சில பேரை பார்த்து. ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது, ஐயோ அவங்க ரொம்ப சாந்த சொரூபிங்க, ரொம்ப அமைதியானவங்க, தெய்வீக குணம் உள்ளவங்க, அவ்வளோ அருமையானவங்கன்னு எல்லாரும் வெளியே பனிமூட்டை தான் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளே பார்த்தா என்ன இருக்கும்? குடிகொண்ட கோபம் இருக்கும், குடிகொண்ட கோபம். இது சத்தமே போடாது, அமைதியாக உள்ள அந்த டார்மெண்ட்டாக அப்படியே உட்காந்து செட்டில் ஆகி அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை கேட்டு ராத்திரி தூங்காமல் அப்படியே சிந்தனை செஞ்சுக்கிட்டு அப்படியே பிதற்றிக்கொண்டு அப்படியே உள்ள யோசித்துக்கிட்டே, இதை செய்யாமல் போயிட்டேனே, இதை செஞ்சுட்டேனே, இப்படி விட்டுட்டேனே, இது நடக்காமல் போயிட்டேனே, இதை ஏன் நான் சூஸ் பண்ணேன், இதை ஏன் இப்படி நடந்துச்சு, கர்த்தர் ஏன் தடுக்கலை, ஏன் இப்படி நடக்கலை, ஏன் இப்படி நடந்துச்சு, உள்ள அந்த ஆங்கர் அப்படியே செட்டில் ஆகியிருக்கும். அதில் நிறைய கோபங்கள் நம்மை பற்றியே தான் கோபம். என்னை ஏன் ஆண்டவரோடி படைச்சாரு, எனக்கு ஏன் இந்த புத்தியை கொடுக்கல, எனக்கு ஏன் இந்த அறிவை கொடுக்கல, ஏன் இந்த வெளிப்பாடை கொடுக்கல, ஏன் இதை அனுமதிச்சார், ஏன் இப்படி நடந்துச்சு,
அந்த மாதிரி கோபங்கள் நம்மை பற்றி கோபங்கள். நான் பிரியமான அன்பா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள நம்ம வச்சிருக்க டார்மெண்ட் ஆங்கர் இருக்கு பாருங்க, அப்படியே அமைதியாக இருக்கிற இந்த கோபங்கள் இருக்கு பாருங்க, இதிலிருந்து ஆண்டவருக்கு விடுதலையை தந்து நம்முடைய இருதயத்தை சாந்தத்தினால் நிரப்புகிற வரைக்கும் நாம இளைப்பாறுதலை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட நமக்கு நேராகவே நாம திருப்பி கொண்டிருக்கிற கோபங்கள் உள்ளிருந்து ஒரு கேன்சர் மாதிரி நம்மளை அழிக்கும். ஒரு டிபி நோய் உள்ள வந்தா எப்படி எலும்பெல்லாம் அரிச்சு போட்டுருமோ அந்த மாதிரி நமக்குள்ள ஏதோ ஒரு அழிவை இந்த கோபங்கள் நமக்கு உண்டாக்குது அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, கோபத்தெல்லாம் உள்ள குடிகொள்ள விட்டுறாதப்பா, அது உள்ள குடிகொள்ள விட்டினா அது உன்னை அழிச்சிரும். ஏன்பா எரிச்சலா இருக்க, ஏன் நீ கோபமா இருக்க, நன்மை செய் நீ மேன்மை அடைவ. நன்மை செய்யலைன்னா அல்லது கோபத்தொட்டு வெளியே வரலாம், பாவம் வாசப்படியிலே படுத்து கிடக்கும், அது உன்னை தீண்டாம விடாது. இந்த காயின் அந்த கோபத்தை டார்மெண்டா வச்சுட்டு என்ன நினைச்சான்னா, இதெல்லாம் சரியாப்படும் உள்ளே வச்சிருக்கேன், நான் யாருக்கும் எதுவும் செய்யலை, எதுவும் பேசலை, எதுவும் திட்டலை, அடிக்கலை, சண்டைக்கு போல, வாக்குவாதத்துக்கு போல, ஒண்ணுமே ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். கடைசியில் அவனை யாராவது மாத்திருச்சுன்னா கொலைகாரனா மாத்துச்சு. நம்ம வாழ்க்கையில் இது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஐ டெல் யூ, இந்த கோபங்களை நம்ம எல்லாருமே, நான் சொல்றது போல எல்லாருமே கோபப்படுவோம். ஏதோ ஒரு காரியம் நம்மளை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஆக்கிரும். எல்லா இடங்களும் நம்மளை சந்தோஷப்படுத்தாது, எல்லாரும் நம்மளை சந்தோஷப்படுத்த மாட்டாங்க. நமக்கு விரும்பாத காரியங்கள், வார்த்தைகள், சூழ்நிலைகள்லாம் நம்ம சந்திக்க தான் செய்வோம். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த ராத்திரிக்குள்ளே விரட்டிடாது. எப்படி சில கோபங்கள் ரொம்ப நியாயமாக கூட இருக்கும், நியாயமான கோபமாக கூட இருக்கும். ஆனால் அந்த நியாயமான கோபம் கூட சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக அது தணிஞ்சிடணும். தனியலைன்னா நல்ல கோபம் கூட கெட்ட பின்விளைவுகளை கொண்டு வரும். இப்போ நீங்கள் வீட்டில் நம்ம கிச்சனில் நல்ல காய்கறிகள், நல்ல பழங்களை நம்ம வாங்கி நம்ம வெட்டி நம்ம சமைப்போம், சாப்பிடுவோம். சில பேர் ஆப்பிள்லாம் சாப்பிட்றத பார்த்துருக்கேன். அந்த ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு முன்னால் அது நல்ல விலை கொடுத்து வாங்கின நல்ல ஆப்பிள், வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் ஆன ஆப்பிள் தான் அது. அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தோலை சீவுவாங்க. இந்த தோலை சீவி உள்ளே இருக்கிறத மட்டும் சில பேர் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஆனால் சில பேர் வீட்டில் இருக்கவங்க அந்த தோலை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி விரும்பி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. நீங்களும் சாப்பிட மாட்டீங்களோ? நீங்கள் பார்க்குறத பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. சரி, அப்போ அந்த தோலை மட்டும். ஆனால் சில பேர் பாருங்கள், யாருமே சாப்பிட்றதுலன்னா அந்த தோலை எங்கே போடுவாங்க? குப்பை தொட்டியில் தான் போடுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த தோலை நீங்கள் முகந்து பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? நல்ல மணமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட் நீங்கள் ஸ்மெல் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அதே இந்த சீவி போட்ட தோல் அவ்வளோ மணமாக இருக்கிற தோலை நீங்கள் ஒரு குப்பையில் போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் திறந்து பாருங்கள், எப்படி இருக்கும்? மணமாக இருக்கும், நாற்றமாயிடும். நியாயமான கோபமாக இருந்தால் கூட இன்னைக்கு ஓகே, பட் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு அப்புறமா நீங்கள் அதை உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் திறந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது நாற்றம். மோசமான பின் விளைவுகளை அது நமக்குள்ள உண்டாக்கிடும். இது எங்கெல்லாம் நம்மளை பாதிக்கும் அப்படின்னு கேட்டால், அநேகருக்கு பாதிக்கப்படுற இடம் அவங்களுடைய மனநிலையில். இந்த கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுடைய மனநிலை டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. சில பேர் ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ், கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவாங்க. அது மனதளவில் ஒருத்தரை பாதித்து அன்ஸ்டேபிளாக மாற்றி விட்டுரும் கோபங்கள். ஏன்னா நம்முடைய பிரெயின் ஒரு அளவுக்கு மேலே கோபத்தை கையாளுறதுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அது அழுகி போய் பல நாள் கோபத்தை உள்ள வச்சா அது அண்டை நெருக்கிற எல்லாருக்குமே அது பெரிய ஆபத்தும் பெரிய வேதனையும் உண்டாக்கிடும். கோபத்தை விட்டு நெகிழ்ந்துறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது, சில பேருடைய வாழ்க்கையில் இந்த கோபங்கள், உள்ள இருக்கிற கோபங்கள், யாரை பற்றியோ எதை பற்றியோ இருக்கிற கோபங்களை உள்ளே அடக்கி வச்சுட்டு, அது இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு உள்ளே வச்சுட்டு பேசாமல் அதை எதுவுமே நம்ம வெளிக்காட்டாமல் அப்படியே வச்சுருக்கும் போது அது நம்முடைய பாடியை அஃபெக்ட் பண்ணும், நம்முடைய சரீரத்தை அது பாதிக்கும். மறந்துடாதீங்க. டாக்டர்ஸ் கூட இதை பற்றி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப கோபத்திலலாம் இருந்தீங்கன்னா ஹார்ட் பாதிக்கப்படுன்றாங்க, கிட்னிஸ் பாதிக்கப்படுன்றாங்க, லிவர் பாதிக்கப்படும்னு சொல்கிறாங்க, பிளட் ப்ரெஷரில் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க, பிரெயினில் கிளாட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது நம்முடைய பாடியிலே என்ன பண்ண ரியாக்ஷனை நமக்குள்ள கொண்டு வரேன்னா, பாடி சொல்ல இது எனக்கு தாங்க முடியாது, இந்த கோபத்தெல்லாம் வச்சு நான் ரொம்ப நாள் இருக்க முடியாது, நான் எவ்வளோ நாள் இந்த கோபத்தை வச்சுக்கிட்டே வாழ்கிறது, அதை ரிலீஸ் பண்ணுங்க நான் சொல்லிகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்க மனசு அப்படியே பாரமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு கோபம் உள்ள, அந்த கோபம் அப்படியே டார்மெண்ட். பட்
இட் ஸ்டார்ட்ஸ் அஃபெக்டிங் யுவர் பாடி. இந்த கோபம் வந்து நம்முடைய உறவுகளில் வந்து கசிய ஆரம்பிச்சிடும். அது வந்து அப்புறமா யார் நம்ம பக்கத்தில் நெருங்கினாலும் உறவை கொண்டாட முடியாது, அன்பாக பேச முடியாது, அவங்கள்ட்ட இணக்கமாக போக முடியாது, யாரோடையும் ஒத்து வராது, எல்லாத்துலேயும் பிரச்சனை. அதுக்குமா படிப்பு, நம்முடைய வேலை, வியாபாரம், மற்றவர்களோடு இருக்கிற உறவுகள், எல்லாத்துலேயும் இந்த கோபம் வந்து நம்மளை வந்து முன்னேற விடாது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம சபையில் நடந்த உண்மை சம்பவம். என்னுடைய அப்பா வந்து ஒரு முறை ஒரு சகோதரிக்காக ஜெபம் பண்ண போனாங்க அவங்க வீட்டில். நல்ல விசுவாசி, அந்த அம்மா ரொம்ப வருஷம் விசுவாசி. ஆனால் அவங்களுக்கு கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் அடிக்கடி உருவாயிடும். அந்த ஸ்டோன் வந்து மெடிக்கலாக ட்ரீட்டே பண்ண முடியாத அளவு ஆகிப்போச்சு. எவ்வளவோ ஜெபம் பண்ணுறாங்க, எவ்வளவோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறாங்க, அந்த ஸ்டோனை வந்து அந்த உருவாகிறது வந்து ஸ்டாப் பண்ண முடியல. எத்தனை முறை ஆப்ரேட் பண்ணுறது, எத்தனை முறை அதை எடுக்கிறது தெரியல. ஒரு கட்டத்தில் வந்து நோ ட்ரீட்மெண்ட்ன்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த அம்மா வலி வேதனை தாங்க முடியலை. அப்போ ஒரு நாள் ஜெபிக்க போகும்போது ஜெபம் பண்ணிட்டு திடீர்னு அவங்கள பார்த்து ஒரு கேட்டாராம், சிஸ்டர் நீங்கள் யாரையாவது மன்னிக்காமல் நீங்கள் வந்து உங்கள் மனசில் ஏதாவது கோபம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது அப்பா கேட்ட உடனே அந்த அம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கண்ணீர் விட ஆரம்பித்தாங்க. கண்ணீர் விட்டுட்டு சொன்னாங்களாம், பாஸ்டர் என்னுடைய மாமியாரை தான் நான் வந்து மன்னிக்கவே முடியல பாஸ்டர். அவங்க எனக்கு ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க, ரொம்ப என்னை வேதனைப்படுத்தியிருக்காங்க, என்னை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. நான் வந்து எவ்வளவோ அவங்களுக்கு இணங்கி போக 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 ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை பாஸ்டர். அதுக்கப்புறமா நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது அந்த அம்மா சொன்னாங்களாம் அப்பாட்ட, ஒவ்வொரு முறை நான் வந்து வீட்டில் வந்து ஒலை போடுவேன். அப்போ நான் அரிசி வந்து நான் புடைக்கும் போது அதில் 1-2 கல் வரும். அந்த கல்லை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அப்படியே சமைக்க போட்டுருவேன். சமைச்சிட்டு நான் வந்து பிளேட்டில் எடுத்து போடும்போது அந்த கல் டொங்குன்னு வந்து விழும். எங்கள் மாமியாருக்கு நான் சாப்பாடு போடும்போது, தின்னட்டும் போ, இது போதும், நீ எனக்கு எவ்வளோ கொடுமை பண்ணுற, சாப்பிடு அப்படின்னு போடுவேன். இப்படி நான் பல வருஷங்கள் நான் என் கோபத்தை அப்படியே நான் வெளிக்காட்டிகிட்டே இருக்கேன் பாஸ்டர். என் மனசுக்குள்ளே அந்த கோபம், எனக்கு அவங்கள்ட்ட சண்டை போட முடியல, இந்த விதமாக நான் உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை அப்பா சொன்னாங்களாம், ஏம்மா ஒருவேளை உங்கள் குற்றங்களை கர்த்தருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க, ஆனால் ஏன் உங்கள் சரீரத்தில் ஒரு சுகம் இல்லை? நீங்கள் வந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, கோபத்துலேருந்து வெளியே வாங்க. அந்த அம்மா இந்த வசனத்தை கேட்ட உடனே நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே தாங்க முடியலை. அப்போ அந்த அந்த நேரத்தில் கதறி கதறி அந்த அம்மா சத்தம் போட்டு அழுது ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்க கோபத்தெல்லாம் எடுத்துருங்கப்பா, என் உள்ளத்தில் இருக்க கோபத்தை எடுத்துருங்க. நான் இன்றையோடு என்னுடைய மாமியாரை நான் மன்னிச்சிடுறேன். நான் வந்து அவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு எனக்குள்ள எரிச்சல்லாம் எடுத்துருங்கன்னு சொல்லி அந்த அம்மா கதறி கதறி அப்படியே அழுது ஜெபம் பண்ணுறாங்க. அப்பா ஜெபிச்சுட்டே இருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் திடீர்னு அப்பாவை பார்த்து, பாஸ்டர் பாஸ்டர் எனக்கு ரொம்ப பாத்ரூம் போகணும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாத்ரூம் போனாங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்து அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் என்னுடைய கிட்னியில் இருக்க எல்லா ஸ்டோன்ஸும் கரைஞ்சி யூரினில் வந்துருச்சு பாஸ்டர்னு சொன்னாங்க. அந்த நிமிடமே, அதற்கப்புறமா அந்த அம்மா திரும்ப அந்த வியாதி வரவே இல்லை. அன்றைக்கு அந்த அம்மா டெலிவர் ஆனாங்க. பாஸ்டர் பிரசங்கத்தில் கிட்னி ஸ்டோன் வந்தால் கோபம் தான் சொல்லியிருக்காரு, நாளைக்கு போய் ஏதாவது மாற்றி விட்றாதீங்க. கிட்னி ஸ்டோன் வருதுன்னா என்ன வந்துச்சுன்னு சொல்லி போய் பாருங்க. நான் சொல்ல வந்த கதை என்னன்னா, ஏன்னா இது வேறு ரொம்ப பயமாக இருக்குது. இதை ஒரு துண்டை எடுத்து போட்டு, இனி கிட்னி ஸ்டோன் வந்தால் கோபம்தான், பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் முழக்கம் அப்படின்னு வந்தாலும் வரும் தலைப்பு. சொல்ல வந்த கதை என்னன்னா, கோபங்கள் நம்முடைய சரீரத்தை என்ன செய்ய முடியும்? பாதிக்க முடியும். அதை மறந்துடாதீங்க. கோபங்கள் சரீரத்தை பாதிக்க முடியும். இது உண்மை. இது நமக்கு எச்சரிப்பை தருது. உங்களுக்குள்ள கோபத்தை குடிகொள்ள வைக்காதீங்க, குடிகொள்ள வைக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே என்னுடைய முக்கு மூலையில் ஏதாவது ஒரு கோபம் யாரை பற்றியாவது எதை பற்றியாகிலும் நடந்த ஒரு சம்பவங்கள், அது நான் சொன்ன பாருங்க அந்த லிஸ்ட்டில், என் தோற்றத்தை பற்றியோ என்னுடைய பின்னணியை பற்றியோ நான் எடுத்த தெரிந்தெடுப்புகளை பற்றியோ, தவறானதோ சரியான தவறுகளான இந்த தெரிந்தெடுப்புகளை பற்றி ஒரு கோபம், என் வாழ்க்கையில் வந்த டிஃபீட்ஸ், எனக்கு வந்த தோல்விகள், ஏமாற்றங்கள், இதை பற்றி ஒரு கோபம் எனக்குள்ளே இருக்குது. என்னுடைய பண விஷயத்தில் எனக்கு வந்த தோல்விகள், எனக்கு வந்த ஏமாற்றங்கள்,
எனக்கு வந்து குறைவுகள் இது நினைச்ச ஒரு கோபம் எனக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஒருவேளை என்னுடைய குடும்பத்தார் எனக்கு செய்த ஒரு காரியத்தினால் ஒரு கோபம், என்னுடைய சுற்றுப்புறங்களில் நடந்த ஒரு காரியத்தினால் எனக்குள்ள ஒரு கோபம். ஒரு ஆள் என்னை வந்து தவறா பேசினாங்க, எனக்கு ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாங்க, என்னை விதவிதமாக நடத்தினாங்க, என் மரியாதை குறைவாக நடத்தினாங்க. இதை நான் அப்படியே மனசில் வச்சுருக்கேன். நான் வந்து ஆனால் நான் யார்ட்டையும் திட்டலை, பேசலை, சண்டை போடலை, வாக்குவாதம் பண்ணலை, வழக்காடலை. ஆனால் உள்ளே இருக்குது. இது எப்போ தெரியும் தெரியுமாங்க? அவங்க பேரை யாராவது சொன்னால் கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி பண்ணும். அந்த பேர் நம்ம கேட்டாலே அது என்னமோ மாதிரி பண்ணும். கொஞ்சம் நேரத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இது வந்து நல்ல டெஸ்ட், இது நமக்குள்ளே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு சொல்கிறேன், இது என்ன டெஸ்டிங்னு. அந்த பேரை கேட்ட உடனே அதுக்கப்புறமா அவங்க அடுத்த சென்டென்ஸ் சொல்லும்போது நம்மளுக்கு புரியாது. அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க, ஏன்னா நம்ம மைண்ட் அங்கே போய் லாக் ஆயிரும். உதாரணமாக கேப்ரியல் அப்படின்றதான் உங்களுக்கு கோபம் அப்படின்னா, அந்த பேரை கேட்ட உடனே லாக் ஆயிரும், போய் அடுத்த 2 சென்டென்ஸ் உங்களுக்கு ஓடாது. அப்போனா அர்த்தம் என்னென்னா, இது நல்ல டெஸ்ட், எங்கேயோ பிரச்சனையில் மாட்டியிருக்கோம் நம்ம. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தை பார்த்த உடனே ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு முகத்தை திருப்பணும் போல் இருக்கணும், வேற எங்கேயாவது பார்க்கணுன்னு இருக்கும், அப்படியே கண்ணை மேலே தூக்கணும் போல் இருக்கும். சில பேர் அவ்வளோ நேரம் ஆராதிக்கவே மாட்டாங்க, திரு முடிச்சுட்டு இருக்கும். இந்த ஆளை வந்த உடனே கை தூக்கி கண்ணை மூடிடுவான். இது என்னன்னா உள்ளே இருக்குன்னு அர்த்தம். சொல்லுது புரியுதா உங்களுக்கு? சில பேர் என்ன பாவம் போல் பார்க்குறீங்க. எனக்கு புரியுது, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, பிரசங்கம் எனக்கு தான் என்ன அப்படின்னு நானும் எடுத்துக்கிறேன். இது எப்படி எடுத்துக்கிடுங்க, நீங்கள் கண்டுபிடிங்க. என் வாழ்க்கையில் எந்த நினைவு, எந்த ஆளுடைய முகம், பெயர், அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ஏதாவது ஒரு இருதயத்தில் ஒரு நெருடல் உண்டாகுதா, ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வருதா, ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா, அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நான் விடுதலை ஆகலைன்னு அர்த்தம். ஐ எம் நாட் ஃப்ரீ, ஐ ஹேவ் டு கெட் இட் அவுட். அது என்னை விட்டு நான் எடுத்துடணும். அது வேண்டாம், எனக்கு அந்த கோபம் வேண்டாம். அதுக்கு நான் என்ன விலை கொடுக்கனாலும் கொடுக்குறேன். அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோடு நான் வாழக்கூடாது. நான் இளைப்பாறணும், நான் சமாதானமாக இருக்கணும். நான் என்ன வாரிட்டு போகிறேன், எனக்கு சமாதானம் வேணும், எனக்கு சமாதானம் வேணும். அந்த ஒரு இளைப்பாறுதல் எனக்குள்ள, அந்த கோபத்திலிருந்து விடுதலையை பெறுவதற்கு நான் என்ன விலை கொடுக்கனாலும் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்லீப் இன் ஆங்கர். கோபத்தோடு நான் படுக்கைக்கு போக நான் விரும்பலை. கோபத்தோடு எரிச்சலோடு நான் வந்து இளைப்பாற நான் விரும்பலை. அது இளைப்பாறுதலாக இருக்காது. சாந்தத்தோடு நான் போகணும். அந்த சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய குணமே இருதயத்தில் மறைந்திருக்கணும். என்னை பற்றிய கோபங்கள் ஏதாவது எனக்குள்ள அமைதிப்படுத்தி வச்சிருக்கிறேனா? என்னுடைய தெரிந்தெடுப்புகளை பற்றி ஏதாவது ஒரு கோபத்தை நான் நினைச்சு இடத்து வரும்போது ஒரு பாஸ் பண்றேனா? am I thinking it twice? 2 முறை யோசிக்கிறேனா? செஞ்சிட்டனே, இப்படி போய் முடிவெடுத்துட்டனே, இப்படி போய் விழுந்துட்டனே, இப்படி போய் நடந்துருச்சு சொல்லி சொல்லி வெகுண்டு போகிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை தாங்க. இந்த ஆராதனை இன்றைக்கு நம்மை குணமாக்குற ஒரு ஆராதனையாக மாறட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வாராக. ஆண்டவரே, எனக்குள்ள அப்படி ஏதாவது ஒரு எண்ணம், மறைஞ்சிருக்கிற ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் பார்க்குறீங்க. என் முகம் மாறினதை யாருமே கண்டுபிடிக்கல, ஆனால் உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட உமக்கு தெரியும். உமக்கு தெரியும்ப்பா. நீங்கள் சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர், சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர். என் உள்ளந்திரியங்கள் உமக்கு தெரியும். நான் உட்காருதல் எழுந்திருக்குதல் உமக்கு தெரியும். என் முகம் எப்படி திரும்புது, எப்படி மாறுது உமக்கு தெரியும். உமக்கு தெரியும். யாருமே கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஓ இப்படி தான் அவர். சில பேர் அவர் எப்பவுமே அப்படிதாங்க, அவங்க எப்பவுமே அப்படிதாங்க, எல்லாம் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. நான் ஆண்டவர் பார்க்குறாரு, உன் முகம் சரியில்லை. திஸ் இஸ் நாட் யூ. இது நீ இல்லை, இது நீ இல்லை. கோபத்தை விட்டு வெளியே வா. கோபத்தை விட்டு வெளியே, நெரிச்சலை விட்டு நெகிழ்ந்து விடு. மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, கோபத்தை தங்க விடாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடியிருக்கும். சில வேளையில் சில பேருடைய இந்த கோபம் வந்து நான் சொன்னேன் சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் பண்ணும், ஃபிசிக்கலாக அஃபெக்ட் பண்ணும். சில பேருக்கு ஸ்பிரிச்சுவலாகவே அதை அஃபெக்ட் பண்ணும். அந்த அந்த ஆங்கர் ஜெபம் பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, உபவாசிக்க முடியாது. கர்த்தர் பிரசன்னத்தில் இருக்கிறதே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. விசேஷமாக பாருங்கள், நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஜெய்சா மனம் திறந்து இதை கேளுங்க.
உள்ள வந்து கோபம் இருக்கும்போது இந்த கோபத்தை பற்றி ஏதாவது மெசேஜ் கேட்டால் எரிச்சல் ஆகிடும். ஆமாங்க, உண்மை. ஏன்னா உள்ள வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். என்ன சும்மா சும்மா கோவம் பேசிட்டேன், யாருக்கு வந்து கோவம் ஆகணும் அப்படின்னு உள்ளே இருக்கும். அது கூப்பிடும், அது உன்னை பற்றி தான் பேசுகிறாரு, அது உள்ளன்னு சொல்லும். அது என்ன நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருக்க, நீ தான் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியாது. எங்கேயாவது எழுச்சி வெளியே போயிடலான்ற மாதிரி இருக்கும். போதும், கேட்டது போதும். என்ன கோபம், யாருக்குமே வராத கோபமா எனக்கு வந்திருக்கு. எல்லாரும் தான் கோவப்படுறாங்க. சில பேர் ஒன்று, இயேசுவே கோவப்பட்டாரு, கோவப்படலையா? என்ன காரணம் பாருங்க. கடைசியில் இயேசு சாட்டையை வச்சு அடித்து விரட்டினார்ல, அவருக்கு வராத கோபமா எனக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா, சம்திங் இஸ் ராங். சம்திங் இஸ் ராங். ஏதோ ஒன்று நமக்குள்ள பிழையா இருக்கிறது, ஏதோ ஒன்று நமக்குள்ள குறைவா இருக்கிறது. அதை நம்ம இன்னும் டீல் பண்ணலன்னு அர்த்தம். நம்மளை ஸ்பிரிச்சுவலா வளர விடாது. நீங்க எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கீங்க தெரியல. பலமுறை அது என்னுடைய வாழ்க்கையில் அது எனக்கு சம்பவிச்சிருக்கு. இட் ஹஸ் கம் டு மீ. எத்தனையோ முறை வேத தியானம் செய்ய முடியாமல், ஜெபிக்க முடியாமல், துதிக்க முடியாமல், செய்திகளை ஆயத்தம் பண்ண முடியாமல் தடுமாறி இருக்கேன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய், என்ன ஆண்டவரே, ஏன் என்னால் வந்து தெளிந்த மனதோட யோசிக்க முடியலை, ஏன் என்னால் விடுதலையாக ஊழியம் செய்ய முடியலன்னு கேட்டால் ஆண்டவர் ஞாபகப்படுத்தாரு, உனக்கு எதுக்கு அந்த ஆளை பற்றி இவ்வளோ கோவம், உனக்கு நீ ஏன் மன்னிக்கலையா, நீனு ஏன் மன்னிக்க மாட்டேங்கிற, அதை விடு அது அப்படின்னுவார். அந்த நேரத்தில் உடனே ஆண்டவர், ஐம் சாரி லார்ட், என்னை மன்னிச்சிடம்ப்பா, நான் தெரியாமல் அவங்கள பற்றியே உட்காந்து யோசித்துக்கிட்டு, இப்படியே பேசிக்கிட்டு, அப்படியே பதற்றிக்கிட்டு, அப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டு, இப்படியே உட்காந்துருக்கேன். இதுலேருந்து நான் விடுதலை பெறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த கோபம் வேணாம்ப்பா, முற்றிலும் என்னை விட்டு வேரோடு எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே வந்து இந்த சாந்தத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்புங்கன்னு கேட்கும்போது அந்த உள்ள மறைஞ்சிருக்கிற கோபத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தர்றாரு. எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த கோபங்கள் வந்து அவங்கள ரொம்ப லாங் டேர்மாக வந்து அவங்கள அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கின்றது உண்மை. இட்ஸ் ட்ரூ. இந்த கோபம் இருதயத்தில் குடிகொள்வதற்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கொடுக்கல. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. அப்ப நமக்குள்ள என்ன நிலைச்சிருக்கணும், தங்கி இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் தான் தங்கி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் யார்? அவருடைய கனிகள் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கிறோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அப்ப ஆவியானவர் உள்ள வருவார்னா அவர் என்ன கொண்டு வருவாரு? கோபத்தை கொண்டு வர மாட்டார். என்ன கொண்டு வருவாரு? சாந்தம். கோபம் வந்து உலகத்தினால் உண்டானது, அது மாம்சத்தினால் உண்டானது. ஆவியானவர் கொடுக்கிறது சாந்தம். அப்ப நம்ம உள்ள வந்து சாந்தத்தை வைக்காம கோபத்தை வச்சிருந்தா ஆவியானவர் அசைவாட முடியாது, ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. அந்த மறைஞ்சிருக்கிற கோபங்கள், ஒரு நிமிடம் இன்றைக்கு ஆண்டவரே எனக்குள்ள அந்த ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து நான் எந்த கிரியும் செய்யலை, நான் பெருசாக பேசலை, அதை பற்றி நான் பிரபலப்படுத்தலை, ஆனால் உள்ள ஒரு கோபம் இருக்கு ஆண்டவரே. சில பேர் நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் அவங்க அப்படி செஞ்சாங்க பாஸ்டர், நான் யார்கிட்டையும் போய் அதை பற்றி நான் பேசக்கூட இல்லை பாஸ்டர். ஆமாம், நீங்கள் பேசலை பாஸ்டர், நான் உங்களுக்கு எந்த தீங்குமே செய்யலை பாஸ்டர். கரெக்ட், நீங்கள் செய்யலை, ஆனால் உள்ள இருக்கா? இன்றைக்கு ஆவியானவரே என்னை குணமாக்கும். அந்த கொஞ்சம் பிசுறு கூட இருந்தால் என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. ஒரு செத்த ஈ பரிமள தைலம் முழுசு என்ன செய்யும்? நாரி போக பண்ணும். என்னை நீங்கள் முற்றிலும் குணமாக்குங்க. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட, எஸ்ஸப்பா என்னை நீங்கள் இந்த ஹிடன் ஆங்கர், இந்த டார்மெண்ட் ஆங்கர் எனக்குள்ளே இருந்து தயவுசெய்து எடுத்துருங்க. அது யாரை பற்றி வேணா இருக்கலாம், அது என்னுடைய சொந்தங்களை பற்றி இருக்கலாம், என்னுடைய உறவுகளை பற்றி இருக்கலாம், என் நண்பர்களை பற்றி இருக்கலாம். அது வந்து நான் சில பேரை நான் பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு, நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் அது உள்ள என்னமோ பண்ணுது. அது இட் இஸ் தேர் இன்சைட் மீ. எனக்கு சாந்தம் இல்லாமல் எனக்கு எரிச்சலும் கோபமும் தான் இருக்கு.
அந்த பேரை கேட்டாலே, அந்த முகத்தை பார்த்தாலே, அவங்கள பற்றி பேசினாலே எனக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கிரியை இருக்கு. ஆவியானவருடைய சமூகத்தை அந்த நேரம் என்னால் உணர முடியல. அது ஒருவேளை உங்களுடைய சொந்த பெற்றோராக இருக்கலாம், சொந்த பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் யார் வேணா இருக்கலாம், ஏன் உங்களுடைய போதகனாக கூட இருக்கலாம், உடன் விசுவாசியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். அதை என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே, என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. என் இருதயம் நீர் தங்குகிற ஆலயமாக இருக்கட்டும்பா. அங்கே அந்த கோபம் வேண்டாம், அந்த எரிச்சல் வேண்டாம். சாந்தத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. படைக்கிறேனே என் இருதயத்தை பலிபீடத்தில் மூற்றுமாக படைக்கிறேனே என் இருதயத்தை கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக வாழ்த்துகிறே இயேசுநாதா வாழ்த்துகிறே இக்காலையில். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. am I holding something inside? உள்ள நான் ஏதாவது ஹோல்ட் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கு நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. ஆவியானவர் என்னை நிரப்புங்க, என்னை சுத்திகரிங்க. ஹல்லேலூயா. ஸோ முதல் கோபம் வந்து நமக்குள்ள நமக்கு விரோதமாகவே நமக்குள்ளேயே நம்ம அடக்கி வைக்கிற கோபம். ரெண்டாவது ஒரு கோபம் இருக்குங்க இந்த காயினுடைய வாழ்க்கையில். இந்த கோபம் அப்படி அடக்கப்பட்ட ஒரு கோபமாக இருந்தது, எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சு பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். முதலாவது anger that we hold within ourselves, நமக்குள்ளே நம்ம வைத்திருக்கிற ஒரு ஹோல்டிங் anger. ரெண்டாவது ஹார்மிங் anger நான் சொல்வேன், மற்றவர்களுக்கு கெடுதல் செய்கிற ஒரு கோபம். இதை நான் காயினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கு விரோதமாக அவன் எழும்பி தன்னுடைய இரத்த சம்பந்தமான சகோதரனையே அழிக்கிறதற்கு எழுப்பின கோபம். குடும்பத்திற்கு எதிராக செலுத்தப்படும் கோபம் அல்லது மற்ற மனிதர்களுக்கு எதிராக நாம வெளிப்படுத்தும் கோபம். So first one is the holding anger, second one is the harming anger. மற்றவங்களுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு அந்த கோபம் வந்து புது உருவெடுக்குது. இப்போ இட்ஸ் a new form of anger now. இது வந்து வெறும் உள்ளே அடக்கி வைத்த மறைத்து வைத்த கோபம் அல்ல, இப்போ வந்து அது வெளிப்படுது. அது வெளிப்படுது. எப்படி வெளிப்படுதுன்னா, கொடூரமான முறையில் ஒரு மனுஷனை கொலை செய்கிற அளவுக்கு. ஆனால் இந்த இவ்வளோ கோபம் உனக்கு இருக்கப்பா உன் தம்பி மேலே, என்ன என்ன காரணத்துக்காக கோபம்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு ஒரு வார்த்தை எழுதினேன். திஸ் anger was a dangerous anger, unwanted anger and an unreasonable anger. இது எப்படிப்பட்ட கோபம்னா ரொம்ப ஆபத்தான ஒரு கோபங்க இது. ரெண்டாவது வந்து இது நியாயமே இல்லாத கோபம். மூன்றாவது இது தேவையில்லாத ஒரு கோபம். நியாயமே கிடையாதுங்க. இது வந்து போய் ஆபேல் மேலே போய் கோவம் போடுறது அப்படின்றது நியாயமே கிடையாது. அவன் எந்த தப்பும் செய்யலை. அவன் தான் ஓட்டத்தில் அவன் ஓடிட்டு இருக்கான். அவன் தான் காணிக்கையை கொண்டு போய் செலுத்தினான். கர்த்தர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அவனை போய் கோவப்பட்டு அவனை கொலை செய்ய வேண்டிய அளவு இது வந்து எந்த சம்பந்தமுமே கிடையாது. இன்ஃபேக்ட் உண்மை என்னன்னா, தவறு செய்தது ஆபேல் இல்லை, தவறு செய்தது காயின். இவன் மேன்மையான பலியை கொடுக்கல, கர்த்தர் நிராகரிச்சிட்டாரு. ஆனா யார் மேல பழிய போட்டான்னா,
தம்பியை பகடக்காயா மாற்றினான். See, this is what happens when you act with anger. உங்களுக்குள்ள ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆங்கரை ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா, you try to justify yourself and you try to make everybody else the culprit. உலகமே என்கிட்ட வந்து மோசமா நடக்குது, எல்லாரும் பொல்லாதவன். அந்த தாவீது சொன்னார் பாருங்க, எல்லாரும் பொய்யர்னு என் கோபத்தில் சொன்னேன்னாரு. எல்லாம் பொய்யன் தான், ஒருத்தனும் சரியில்லை, ஒருத்தனும் நல்லவன் இல்லை. ஏன் இப்படி சொல்ல வந்ததுன்னா, உள்ள இருக்க கோபம் தான். அங்கே இன்னசென்ட்டாக இருக்கிறாங்க ஒரு பையன், அவன் தன்னுடைய பலியை செலுத்திட்டு அவன் கர்த்தர்ட்ட அங்கீகரிப்பை பெற்று அவன் போயிட்டான். ஆண்டவன் சொல்கிறார், நீ கோவப்படாத, அதுக்கு பதிலாக நீ நன்மை செய். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவன் தம்பிகிட்ட போய் கேளு எப்படி பலி செலுத்தணும், கர்த்தருக்கு எது பிரியம்னு கேளு. அந்த நன்மை நீ செஞ்சால் நீயும் மேன்மை அடைவாய், நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். அவனுக்கு அதெல்லாம் முடியலை. இல்லை 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 இல்லை, ஹவு கேன் ஐ, அவன்கிட்ட போய் நான் எப்படி கேட்பேன்? நான் செய்வது தான் செய்வேன், அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளலையா தெரியும், அவனுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு தெரியும். அதனால் அவனுடைய ப்ரைட் அண்ட் ஆங்கர் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் கொலையில் கொண்டு போய் முடியுது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக வழியில் நம்ம இந்த கோபம் மட்டும் நமக்குள்ளே ஹோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது நம்முடைய சொந்தக்காரன், நம்முடைய ரத்த சம்பந்தம், நம்முடைய சகோதரன் சகோதரி, கணவன் மனைவி, பிள்ளை, தகப்பன் தாயின்னு கூட பார்க்க வைக்காது. நம்மளை வந்து மிருகத்தை விட மோசமாக நம்மளை வந்து திருப்பி விட்டுரும். இதாங்க கோபம். பயங்கரமான ஒரு ஒரு வலிமை அதுக்கு இருக்குது. ஆள் யார்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், என்ன செஞ்சிட்ருக்கேன், என்ன நடத்துகிறேன், நான் என்ன பேசுகிறேன், என்ன ரியாக்ட் பண்ணுறேன், இப்படி ஒரு அநியாயத்தை நான் செய்கிறேனே, அதெல்லாம் பார்க்கவே விடாது. அப்படியே கண்ணை அப்படியே மறைச்சிடும். ஏன்னா அந்த கோபம் அப்படிப்பட்டது. சொந்த தம்பி, அவனும் வாலிப பையன், இன்னும் கல்யாணம் ஆகலை. உலகத்திலே 4 உயிர் தான் இருக்குது. மனுஷன் தான் 4 பேர் தான், அப்பா அம்மா 2 தம்பி. இருக்க கூட பிறந்த ஒரு பையனே கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வெறி வந்திருக்குன்னா, எந்த அளவுக்கு உள்ள கோபம் எழும்பியிருக்கு பாருங்க. இதுதான் கர்த்தர் வார்ன் பண்ணார் ஆரம்பத்தில், வேணாம்ப்பா இது பாவத்தில் போய் முடியும், நீ செய்யாதன்னு சொல்லி எச்சரித்தார். ஆனால் அவன் நிறுத்தலை. See, when you hold anger inside your heart, very soon you will end up harming somebody. யாரையாவது ஒருத்தரை நம்ம வந்து வேதனைப்படுத்தாமல் அந்த கோபம் வந்து நிற்காது. நீங்களா அந்த கோபத்தை எடுத்து வெளியே போட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. ஆனால் நீங்கள் கோபத்தை வந்து உள்ளே ஹோல்ட் பண்ணிட்டு அதுவாக வெளியே போய்டும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் உங்களோட வீக் பாயிண்ட்டை தொட்டு ட்ரிகர் பண்ணாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் மனுஷனாக இருக்க மாட்டீங்க. அது நம்மளை வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொண்டு போயிடும். அந்த நேரம் என்ன செய்கிறோம் நம்மளுக்கு தெரியாது. மற்றவங்க நம்மளை ட்ரிகர் பண்ணி அந்த கோபத்தை வெளியே ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு நம்ம காத்திருக்காம நம்ம கோபத்தை நாமளே நெகிழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். நான் சொல்றது விளங்குச்சுன்றவங்க ராமேன்னு சொல்லுங்க இல்லையா? நாமளே எடுத்துடணும் அதை. நாமளே ஆண்டவர் சொல்ற கோபத்தை விட்டு நெகிழ்ந்துரு. Depart from your anger, leave your anger, discard your anger. It's good for you, good for others. இங்கே உள்ளே கோபத்தை ஹோல்ட் பண்ணிட்டு தம்பியோட பேசிட்டு தான் போனேன். அவன் என்ன பேசுகிறான்னு பைபிளில் போடலை. நான் எப்படி கற்பனை பண்ணுறேன் அப்படின்னா, ஆபேல் ஒருவேளை தன்னுடைய காணிக்கை கர்த்தர் எப்படி அங்கீகரித்தார் என்றதை சாட்சியாக சொன்னானா என்னன்னு தெரியல. சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா இருப்போமா? நம்ம அங்கீகாரம் கிடைச்சா சும்மா இருப்போமா? கர்த்தரே அங்கீகரிச்சிட்டாரு. ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், அண்ணா நான் கூட எதிர்பார்க்கலண்ணா, ஆண்டவர் கிருபையாக அங்கீகரிச்சாரு, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னெல்லாம் ஆண்டவர் பிரியமாக பார்த்துருக்காருண்ணா, எனக்கே சந்தோஷமாக இருக்குண்ணா, தாங்க முடியலண்ணா அப்படின்னு சொல்லியிருப்பான். இவன் ஏற்கனவே இவருக்கு உள்ள ஸ்லீப்பர் செல் ஒன்று இருக்குது. இவன் சாட்சி சொல்ல 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 இவனுக்கு நன்மையை கேட்க வன்மை வந்துருச்சு. எடுத்து அடிச்சாம பாருங்க, ஒரே அடி தான், ஆள் காலி. எப்படிப்பா தம்பியை பார்த்து எவ்வளோ கோவம் வந்து கொலை பண்ணுற அளவுக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னா, இது இன்னைக்கு திடீர்னு வந்ததில்லை, அது முன்னாடி உள்ளே உட்காந்துருக்காது. அது நல்ல வேர் விட்டு, அது நல்லா கிளை விட்டு, அது நல்லா ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு ஆல் இட் நீட்ஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் டேப். பட்டுன்னு திறந்துருச்சு. அது ஃப்ளட் கேட் வந்த மாதிரி தம்பியை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டான். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. இன்றைக்கி செய்தி கேட்கும்போதே ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு
நீங்களா கோபத்தை விட்டு நெகிழ்த்திட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. அல்லது யாரோ ஒருத்தர் கண்ணீர் வடிக்க போகிறாங்க, அது நடக்கும். இந்த பையன் கோபத்தில் கொப்பளிக்கிறான். முடிவு என்னன்னா, ஒரு குற்றமில்லாத ரத்தம் ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டுச்சான், என்னை கொன்று போட்டானே, என்னை கொன்று போட்டானே, என்னை கொன்று போட்டானே, வாழ வேண்டிய வயதில் இறந்துட்டனேன்னு அந்த சத்தம் தேவ பர்வதத்தில் கேட்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ரத்தம் என்னை பார்த்து கூப்பிட்டுச்சுப்பான்னு ஆண்டவர் இறங்குறாரு. என்ன பண்ண நீனு? இன்றைக்கி எத்தனை வீடுகள் தெரியுமாங்க, அந்த ஹிடன் ஆங்கர் that you have held for years, எதை பற்றியோ யாரை பற்றியோ எதுக்காகவோ உள்ள நீங்கள் வச்சுக்கிட்ட கோபம் இன்றைக்கி நிறைய வீடுகளில் அநேக மனைவிகளை பல வருஷமாக கண்ணீர் விட வைக்குது. அநேக மனைவிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அன்பு கிடையாது, பாசம் கிடையாது. அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் குறை சொல்கிறது, வதைக்கிறது, குற்றம் சொல்கிறது, பழி சுமத்துறது. ஏன் நான் எவ்வளோ தான் செய்யணும், நான் இன்னும் எவ்வளோ தான் என்னை மாற்றிக்கணும், அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியலை அவங்களால. ஏன் அவங்களால முடியலை அப்படின்னா, த ப்ராப்ளம் இஸ் இட் நாட் வித் ஹர், இட்ஸ் வித் யூ. உங்கள் ஹிடன் ஆங்கர் உங்கள் குடும்பத்தை நடத்த விட மாட்டேங்குது, அவங்களுடைய பெட்டர் சைடை பார்க்க விட மாட்டேங்குது. உள்ள அந்த கோபம் வந்துருச்சு. இனி நின்னா குற்றம், உட்காந்தா குற்றம், நடந்தா குற்றம், செஞ்சா குற்றம், செய்யலனா குற்றம், எதுக்குமே குற்றம் தான். பின்னாலே ஒரு அந்த நரிக்கூட்டம் பின்னாடி பாஞ்சிட்டு போவோம் பாருங்க, அந்த மாதிரி விரட்டிக்கிட்டே போகிறது, எங்கேயுமே சமாதானமாக இருக்க விடுறதில்ல. அநேக பிள்ளைகள் கதறாங்க. சில மனைவிமாரால் கணவன்மாருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆங்கர்லேயே பேசி, ஆங்கர்லேயே எப்போவுமே அவுட் பர்ஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எவ்வளவு தான் டிஃபெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம்? எவ்வளோ தான் டிஃபெண்ட் பண்ண முடியும்? யூ நீட் டு கெட் இட் அவுட். பாதிக்கப்பட்டது குடும்பம். நல்லா கவனிங்க, நாம் நம்முடைய கோபத்தை விட்டு நாமளே நெகிழ்ந்து தேவனுடைய ஆவியானவர் நம்ம இறங்கி நமக்குள்ள சாந்தத்தை கொடுக்கலன்னா நம்ம குற்றம் இல்லாதவர்களை கூட நாம் பகடை காய்களாக மாற்றிவிடுவோம். we make scapegoats out of sinless people. பாவமற்றவர்களை பலிக்கடாவாக மாற்றிவிடுவோம். இந்த கோபம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, கோபம் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி எனக்குள்ள ஒரு கோபம் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்குறேன். அது என்ன தெரியுமா? எனக்குள்ள கோபம் இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு டெஸ்ட் கொடுக்குறேன். என்ன தெரியுமா? செலிப்ரேஷன் டெஸ்ட்னு சொல்லுவேன். இதை செலிப்ரேஷன் டெஸ்ட் என்னன்னா, ஒருத்தரை பற்றி ஒரு நல்ல காரியம் நம்ம கேள்விப்பட்டு அவங்க கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு கேட்கும்போது நம்மளால சந்தோஷப்பட முடியலைன்னா உள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம், ஒன்று அடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், அவங்க கல்யாண கார்டு கொடுக்கும்போது உங்களுக்கு எரியுது அப்படின்னா உள்ள ஏதோ கோபம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓ பிரைஸ் எல்லாம் வாய் சொன்னாலும் உள்ள இவ்வளோ சீக்கிரமாவா உனக்கா அப்படின்னு உள்ள ஒரு கேள்வி எழும்புதுன்னா சம்திங் இஸ் நாட் ரைட். இங்கே ஆபேல் தோத்திருந்தா கூட இவன் பேசாமல் இருந்திருப்பான். ஆபேல் ஜெயிச்சுட்டான். இப்போ அவன் ஜெயமே இவனுக்கு பிரச்சனையாக மாறிடுச்சு. அன்றைக்கி மூத்த குமாரன் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது வீடு அமைதியாக இருந்து வச்சுக்கிட்டுங்களா, அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வருது, தம்பி அடி ஒதன்னு உதைக்கிறார் அப்பா. ஐயோ விட்டுருங்க நான் தெரிஞ்ச தப்புன்னு கத்துறான்னா இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா வாங்கினா மாட்டினான் கடைசியாக. ஆனால் உள்ள ஒரே பாடல், கீத சத்தம், ஒரே பிரியாணி வாசனை கேட்குது, முகர முடியுது. அவ்வளோதான். நான் எதிர்பார்த்தது ஒன்று, இவனுக்கா செலிப்ரேஷனு, அவனுடைய செலிப்ரேஷன் இவனுக்கு ஆங்கராக மாறிடுச்சு. கடைசியில் பாருங்கள், வந்த தம்பியை கடைசி வரைக்கும் அவன் பார்க்கவே இல்லைங்க, பார்க்க மாட்டேன்ட்டான். ஏன்னா நெடுநாள் கோபம். கடைசியில் யோசித்து பாருங்களேன், இந்த எவ்வளோ நியாயம் இல்லாதது பாருங்கள். யாருடைய சொத்தை போய் அழிச்சிட்டு வந்தான்? அண்ணன் சொத்தா? அப்பாவுடைய சொத்தை அவன் எடுத்துட்டு, அது 2 பங்காக போட்டார். அண்ணனுக்கு இருக்கிறது இன்னும் சேஃபாக தான் இருக்குது. தம்பியுடைய சொத்தை அவன் அழிச்சிட்டு போயிட்டான். அதனால் இவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் பாதிப்பு எங்கன்னா கோபத்தில் தான். உள்ள கோபம் உள்ள வந்த உடனே தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் கூட அவனால் பங்கு கொள்ளவே முடியலை. அந்த செலிப்ரேஷன் இவனுடைய செலவு இல்லை. அப்பா வைத்தார், அவருடைய கொளுத்த கன்று அடித்தார், அவருடைய வஸ்திரத்தை கொடுத்தாரு, அவருடைய மோதிரத்தை எடுத்து கொடுத்தாரு, அவருடைய ஷூ எடுத்து போட்டார். இவனால் தாங்க முடியலை.
Are you becoming very, very stressed out with somebody's celebration and joy? That means you have got anger issues. உங்களுக்குள்ள கோபம் இருக்கு, அது வந்து வெளியே வந்துருங்க. அல்ட்ட குடும்பமே எப்படி ஆகிடும்னா செதஞ்சிடும். அப்படியே குடும்பத்தை நீ கட்டவே முடியாது. உங்களுடைய கணவன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது, அவங்க மேன்மை அடையும் போது உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறீங்க, நீங்கள் ரொம்ப துக்கம் ஆகிடுறீங்க அப்படின்னா, செக் யுவர் ஆங்கர். உங்கள் மனைவி வந்து உங்களை விட ப்ரமோட் ஆகி மேலே போகிறாங்க, அதிக சம்பளம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா, யுவர் ஸ்பிரிட் இஸ் நாட் ரைட். நம்மை விட கர்த்தர் ஒருத்தரை பயன்படுத்த ஆரம்பித்து அவங்கள புகழ்ச்சிக்குள்ளே கணத்திற்குள்ளே கொண்டு போய் அவங்கள மேன்மைப்படுத்தும் போது நமக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. அப்படின்னா, ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு மறைந்த கோபம் இருக்குது, அது தீங்காக மாறிவிடாதபடிக்கு என்னை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. நான் இப்போமே அதை என் வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணிடுறேன், எடுத்து போடுறேன். ஆங்கர் அகெயின்ஸ்ட் ஆர் செல்ஃப், ஆங்கர் அகெயின்ஸ்ட் ஆர் ஃபேமிலி. மூணாவது ஒரு ஆங்கர் இருக்குங்க. கடைசி அதை வந்து நம்ம காயினுடைய வாழ்க்கையில் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஆதியாகமம் 4:9 கர்த்தர் இப்போ வர்றார். வந்து கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரருக்கு நான் காவலாளியோ. அப்படின்னா மூணாவது ஒரு ஆங்கர் இருக்கு. ஆங்கர் டைரக்டட் அகெயின்ஸ்ட் காட். தேவனுக்கு எதிராக எழும்பும் கோபம், தேவனுக்கு எதிராக செலுத்தப்படும் கோபம். இப்படி ஒரு ஆங்கர் இருக்கு. பாஸ் இப்படி ஒரு ஆங்கர் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. நமக்கு நாமே நம்மளை பார்த்தே கோபப்படுற ஒரு கோபம் இருக்குது, மற்றவர்கள் மேலே நம்ம வெளிப்படுத்துகிற கோபம் இருக்குது. மூன்றாவது, தேவன் மேலேயே நமக்கு சில வேளையில் கோபங்கள் வர முடியும். இந்த காயினை பார்த்தா ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு அவன் அவ்வளவு கோபமாக தேவனிடத்தில் பதில் சொல்கிறான். நானா என்னுடைய சகோதரனுக்கு காவலாளி அப்படின்னு தேவனிடத்தில் கோபம் கொண்டான். இதை குறித்து வேதத்தில் அநேக சம்பவங்களை நம்ம படிக்க முடியும். ஒரே ஒரு உதாரணத்தை காண்பித்து நான் முடிச்சிடுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14-16 வசனங்களை படிக்கும்போது, 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து பிரதான ஆசாரியர் இடத்துல போய், நான் இயேசுவை உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டான். அவங்க உடனே 30 வெள்ளிக்காசு கொடுக்குறோன்னு சம்மதிச்சாங்க. அந்த நாள் முதல் காசை வாங்கிட்டு இயேசுவை காட்டி கொடுக்க வகை தேடி கொண்டிருந்தான்னு படிக்கிறோம். இது சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம நிறைய வேளையில் நிதானமாக படிக்காத ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 14ஆம் வசனத்தின் முதல் வார்த்தை சொல்லுங்கள். இப்போ என்னன்னு சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்களேன். அப்பொழுதுன்னு வரும்போதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கணும், எப்பொழுது? ஏங்க 3.5 வருஷம் சீஷனாக இருக்காங்க, இயேசுனுடைய நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறான், இயேசுனுடைய பணப்பையை சுமக்கிறவனாக இருக்கிறான். இப்படிப்பட்டவன் அழைக்கப்பட்டவனுக்கு திடீர்னு அப்பொழுதுன்னு ஒரு வார்த்தை வந்து, அதுக்கப்புறம் அவன் ட்ராக்கே மாறி போச்சு. அவன் தேவனை வந்து மறுதளிக்கிறவனா மாறிட்டான். அப்படின்னா அவர் காட்டி கொடுக்குறவனா மாறுறான்னா என்ன நடந்துச்சாங்கன்னு கேட்டால், அந்த முந்தின சம்பவம் என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்கள் தயவு செய்து 6ஆம் வசனத்திலிருந்து படிச்சிங்கன்னா, இயேசு ஒரு வீட்டில் பந்தி இருக்கிறார், சாப்பாட்டுக்கு வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெண் உள்ளே வந்து விலையேறப்பெற்ற நலதம் என்னும் பரிமள தைலத்தை இயேசுவினுடைய பாதத்தில் உடைத்து அவருக்கு காணிக்கையாக செலுத்தி அந்த அறையே வாசனையால் நிரம்புது. அங்கே வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவருடைய சீஷர்கள் 8ஆம் வசனத்தில், அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே, ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சீஷர்கள் சொன்னதாக அந்த இடத்துல வாசிக்கிறோம். உடனே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு அதை அறிந்து, இந்த ஸ்திரீயை தொந்தரவுப்படுத்தாதீங்க. அப்போ அங்கேயே தொந்தரவு பண்ணிக்காங்க போல இருக்கு. தொந்தரவுப்படுத்தாதீங்க, என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களோடு தான் இருக்கிறாங்க, நானும் எப்பொழுதும் உங்களோடு இல்லை. நீங்கள் வந்து பாருங்க, அவள் இது செய்திருந்தது என்னோட சரீரத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு அடையாளமாக செஞ்சிருக்கிறான்னு சொல்லி இயேசு அதை பாராட்டிடுறாரு. அதோட விட்டுருந்தா பரவாயில்ல. அடுத்த வசனம் சொல்லுது, 13ஆம் வசனம், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அந்த எல்லா இடத்துலையும் இந்த பெண் செய்த இந்த கிரியை நினைவு கூறுறதுக்கு இவளை குறித்து சொல்லணும்னு போட்டிருக்கு, சொல்லப்படும். கடைசியில் இதை விற்றுருக்கலாமே, தரித்திற்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொன்ன நல்ல ஆலோசனையை வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி, இந்த மோசமான காரியத்தை செய்தான்னு சொன்ன காரியத்தையே உலகமெல்லாம் சொல்லணும்னு சொன்ன சம்பவம் எல்லாம் யார் சொன்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 12:4-6 வாசித்தா இத்தனையும் சொன்னது யாருன்னா யூதாஸ் காரியோத் தான். யூதாஸ் காரியோத்து வேதம் சொல்லுங்க, கிளியராக இருக்கு பாருங்க. யோவான் 12:4 எங்கே வந்து சீஷர்கள்னு போட்டிருந்தாலும் இங்கே வந்து கிளியராக இந்த மனுஷனை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு. யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திற்கு கொடாமல் போனதென்ன அப்படின்னு கேட்டானா.
இவன் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி போல எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஆண்டவர் அவனை கவுண்டர் பண்ணார். எல்லாருக்கும் முன்னாடி கவுண்டர் பண்ணார். தரித்திரர் எப்போ உன்னோட தான் இருக்காங்க, நான் எப்பவும் இருக்க மாட்டேன். என்னுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு தான் இவ இப்படி பண்ணியிருக்கிறா. இந்த சுவிசேஷத்தை எல்லா இடமும் சொல்லணும்ன உடனே என்னுடைய கணிப்பு என்னன்னா, எல்லாருக்கும் முன்பாக இயேசு அவனை கடிந்து கொண்டு அவனுடைய ஆலோசனை ஆண்டு தள்ளின போது கடும் கோபமாயிட்டான். அப்பொழுது அவன் எழுந்தான். இயேசுவோடு இருக்கிறத விட நான் பிரதான ஆசிரியரோடு போகிறேன். அங்கே போனால் இவன் கேட்டதை அவங்க சம்மதிச்சாங்க. இவன் என்ன கேட்டான்னு அது நடந்துச்சு. ஆனால் இயேசுவோட நடக்கலை. நம்ம வாழ்க்கையில் சில வேளையில் தேவனிடத்தில் நம்ம கேட்கிற காரியங்கள் தேவன் செய்யாத போது நமக்கு ஒருவேளை தேவன் மேலே கூட வருத்தம் வந்துடும். எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ ஃபாஸ்டிங் பண்ணுறேன், எவ்வளோ கொடுக்குறேன், எவ்வளோ உத்தமமாக இருக்கேன், எவ்வளோ நான் வைராக்கியமாக இருக்கேன், எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்கேன், எனக்கு ஏன் ஆண்டவர் செய்யலை? அப்போ உள்ள என்ன எண்ணம்னா, இனிமே நான் கர்த்தரை தேட மாட்டேன், இனி சர்ச்சுக்கு வர மாட்டேன், இனி பைபிள் வாசிக்க மாட்டேன், இனி ஜெபம் பண்ண மாட்டேன், இனி உபவாசம் இருக்க மாட்டேன், இனி தசமபாகம் கொடுக்க மாட்டேன், இனி காணிக்கை கொடுக்க மாட்டேன், கொடுத்து என்ன பிரயோஜனம், ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், இனி ஊழியத்துக்கு போக மாட்டேன், போய் என்ன பிரயோஜனம்? பிரியமானவர்களே, இந்த கோபம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு கோபம். ஆண்டவற்ற அவ்வளோ கோபமாக இந்த காயின் பேசிட்டு கடைசியில் உன் நிலைமை என்னப்பான்னு கேட்டால், இந்த பாரம் என்னால் சுமக்க முடியலை, நான் இளைப்பாறுது இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னான். 3 வகையான கோபங்கள் இருக்குங்க. நமக்குள்ளே மறைச்சு வச்சு நமக்கு எதிராக திருப்புற கோபம். 2வது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யும்படி குடும்பத்திற்கு எதிராக நாம் அல்லது நம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு எதிராக வெளிப்படுத்துகிற கோபம். 3வது, தேவனுக்கு விரோதமாகவே பேசி அவரையே நாம் கேள்வி கேட்கிற கோபம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையே ஒரு வார்த்தையோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இவ்வளவு நிலையில் நம்ம எந்த நிலையில் இருக்கோம் எனக்கு தெரியல, நான் ஆவியானவர் பேசுகிறார். இந்த நிலைமையில் இருக்கிறவனை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த லூக்கா 15 இந்த இளையகுமாரன் வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி அவன் மூத்த குமாரனுக்கு பயங்கர கோபம். அவனுக்கு நீங்கள் போய் கொளுத்த கன்று அடிச்சிட்டிங்க, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என் நண்பர்களோடு நான் சாப்பிட கொடுக்கல அப்படின்னு அவன் கோபமாக நின்றுட்டு வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு நிற்கும்போது ஒரு வசனம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. லூக்கா 15:28. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். இந்த வார்த்தை நான் பலமுறை படிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு காலையில் என்னை ரொம்ப தொட்டது. கோபத்தில் கொப்பளிச்சிட்டு இருக்கான் மூத்தவன். நான் உள்ள வரமாட்டேன், என் தம்பியை பார்க்க மாட்டேன், இந்த கொண்டாட்டத்தில் சேர மாட்டேன், நான் இனிமேல் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு இவன் வீட்டுக்கு வெளியே நிற்கும் போது அப்பா வந்தவா வராட்டி போ அப்படின்னு சொல்லலை, வருந்தி கூப்பிட்டாரான். பாப்பா, நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன், இன்றைக்குள்ள ஆராதனை நிறைய பேர்கிட்ட ஆண்டவர் நின்று சொல்லுவார், வாப்பா போதும், நீ கோவப்பட்டது போதும், நீ எரிச்சலாக இருந்தது போதும், இதுக்கு மேலே வேண்டாம், இதோட விட்டுரு, கோபம் கொள்ளாத, போதும். வருந்தி கூப்பிடுற ஒரு ஆராதனை நான் நிச்சயமாக நம்புகிறேன். இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை நீ பெருசாக்காத, போதும், இதோட விட்டுரு. அல்லது அது வாசப்படியில் படுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எழுப்ப முடியாது. பாவம் உள்ள வந்துருச்சுன்னா, அக்கிரமம் உள்ள வந்துருச்சுன்னா போன உயிரை நீ திருப்பி கொண்டு வர முடியாது. உன் கோபத்தை விட்டு நிகழ்ந்துரு. தீங்கு செய்வதற்கு தீவிரமாக இருக்காத, அதை விட்டுரு. இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் மட்டும்தான் கிருபை தந்து நம்மளுக்கு உதவி செய்யணும். லார்ட், ஐ வாண்ட் டு கிவ் அப் மை ஆங்கர். அது அன்வான்ட், அன்னெசரி. அது நான் ரொம்ப நாளாக உள்ள ஹோல்ட் பண்ணிட்டேன். நான் உம்முடைய கரத்தில் அதை விட்டுடுறேன்ப்பா. இன்னையிலேருந்து இதை குறித்து நான் கோபமாக யோசிச்சுட்டு இருக்கிறது, சிந்திக்கிறது, கோபமாக பேசுறது, கோபமாக செயல்படுறது, அதை பற்றி நான் ஆலோசனை பண்ணுறது, எதிர்வினை ஆற்றுறது, இது எல்லாத்துலேருந்து நான் ஒளிஞ்சிடுறேன். கர்த்தர் மேலேயும் நான் இருக்கிற கோபங்களை விட்டுட்டு அந்த தகப்பனுடைய என்னுடைய பரமபிதாவுடைய சத்தத்தை கேட்டு நான் வீட்டுக்கு வர்றேன். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு கம் பேக் டு மை ஹவுஸ். ஐ வாண்ட் டு செட் மை ஹவுஸ் இன் ஆர்டர். என்னுடைய வீட்டை நான் சரிப்படுத்த விரும்புகிறேன்.
என் வீட்டு காரியங்களை சீர்படுத்த விரும்புகிறேன். கொண்டாட்டத்தில் சேர விரும்புகிறேன். நானும் மகிழ விரும்புகிறேன். மற்றவர்களோடு மகிழ்ந்திருக்க விரும்புகிறேன். என் கோபத்தில் இது நெகிழ்ந்து விட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் வருந்தி கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் அன்போடு நமக்கு கொடுக்கிறார். வா, கம் கம். ஒன்றே ஒன்று சொன்னா போதும், நான் வர்றேன் ஆண்டவரே, இன்னைக்கு என்னை சுத்திகரிங்க, உம்மண்டை சேர்றேன், உம்மண்டை சேர்றேன். கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, என்னை இழுத்துக்கொள்ளும். I want to give up everything, Lord. எனக்கு வேற ஒன்றுமே வேண்டாம், உங்களுடைய சமூகம் போதும். இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷம் கோபமாக இருந்துட்டேன், போதும் ஆண்டவரே. இன்று முதல் சாந்தமாக இருக்க கிருபை தாரும். என் இருதயத்தில் ஒரு பெரிய இளைப்பாறுதல், என் வீட்டில், என் எல்லையில் ஒரு இளைப்பாறுதலை நான் பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சாந்தத்தை எனக்கு தாங்கப்பா. நல்ல பிதாவே, எங்களோடு பேசினதற்காய் நன்றி. தொடர்ந்து இடைப்படும். இன்றைக்கு நாங்கள் காணிக்கைகளை செலுத்துகிறோம். ஆனால் எங்கள் சகோதரனுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு கோபம், ஒரு எரிச்சல் எங்களுக்குள்ள இருக்குமானா இப்பொழுது நாங்கள் அதை வெளியே எடுத்துடுறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயம் ஒரு சமாதானமான இருதயமாக இருக்கட்டும், அமைதியாய் குடியிருக்க பண்ணோம். நாங்கள் பலிகளை செலுத்துறதுக்கு முன்னால இதை செய்ய விரும்புகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்க வாஞ்சை உள்ளவர்கள் நீ கொடுக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே, கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே சுயமென்னில் சாம்பல மாற சுத்தாவியே அடல் கூட்டும், ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே, ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவா அருள் செய்குவே. எழுந்து நின்று பாடுவோமா? கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. நன்றியப்பா. கழுவும் திருரத்தாலே இங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தாலே
Are you harboring anger in your heart? இருதயத்தில் ரொம்ப நாளாக பாஸ்டர் அப்படியே மறைஞ்சிருக்கு, வெளி நடவடிக்கைகள்லாம் வேற, ஆனால் உள்ளே இருக்கு. அது யார் விரோதமாக இருக்கலாம்? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இட் குட் பி கசின்ஸ், சிப்ளிங்ஸ், சில்ட்ரன், பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், கோவர்க்கர், பிலீவர், பாஸ்டர், யார் வேணா இருக்கலாம். பாஸ்டர் என்னை அப்படியே ஏமாற்றிட்டாங்க, என்னை ரொம்ப புண்படுத்திட்டாங்க, என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, எனக்கு அதுலேருந்து வெளியே வர முடியல பாஸ்டர். இன்றைக்கி நான் சொல்லுவேன், கர்த்தர்ட்ட கொடுத்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த சரீரமாகிய ஆலயத்தில் கோபம் குடிக்கொள்ள வேண்டாம், சாந்தத்தை எனக்கு தாங்க. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? அப்படியே ஜெபம் பண்ணுவோம். லார்ட், fill my heart with that gentleness, Lord. ஜென்டிலாக இருக்க கிருபை தாங்க. அந்த கோபத்தை விட்டு நெகிழ எனக்கு கிருபை தாங்க. எனக்கு விரோதமாகவே எனக்கு சில கோபங்கள்லாம் இருக்கு, அதை விட்டுற கிருபை தாங்க. அதை ரிமூவ் பண்ணுங்க இன்னைக்கு, அந்த வேரோட எடுத்துருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஃபேமிலிக்கு விரோதமாக, நல்ல நெருங்கினவர்களுக்கு விரோதமாக, குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக அந்த கோபத்தை உள்ள நான் எழுப்பிட்டே இருக்கிறேன். என்னை தயவுசெய்து இன்றைக்கு அதை க்ளீன் பண்ணுங்கப்பா. தேவனுக்கு விரோதமாக கூட சில தடவை நான் பேசிடுறேன், யோசித்துடுறேன். என்னை எடுத்துருங்க ஆண்டவரே. இந்த காரியத்தை என்னை விட்டு ரிமூவ் பண்ணுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை ஒருமுறை கூட பரிசுத்த ரத்தத்தினால் கழுவும். விசுவாசிங்க, நீங்கள் அதை கேட்கும்போது கர்த்தர் அதை செய்வார். இன்றைக்கே ஒரு விடுதலையோடு நீங்கள் வெளியே போகும்போது you'll be light hearted. ஆண்டவர் உங்களை லேசாக மாற்றி அனுப்புவார். இன்று முதல் நீங்கள் செழிக்க ஆரம்பிப்பீங்க, இன்று முதல் நீங்கள் வளர ஆரம்பிப்பீங்க. ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட உங்கள் கர்ப்பங்களை திறப்பார், உங்கள் சரீரங்களை சுகமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பல நாள் கட்டப்பட்டிருந்த காரியங்கள் ஆண்டவர் விடுதலையை தருவார். அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் உங்களுக்காய் திறப்பார். ஒரு பந்தாலா ஷந்தாலா ரேயா, நீங்கள் நீண்ட நாள் ஜெபித்து காத்திருந்த காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலையும் வெளிச்சத்தையும் கர்த்தர் தருவார். நடக்கவே நடக்காது நினைச்ச காரியங்களை நடத்தி காட்டுவார். ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அந்த கோபத்தை விட்டு நீ நெகிழ்ந்துரு. அந்த தீங்கு செய்யும்படி உனக்கு கோபம் உனக்கு வேண்டாம். அந்த அநீதியான பாதையிலே பாவத்தை உனக்குள்ளே குடிகொண்டு வருகிற கோபம் உனக்கு வேண்டாம். நான் உனக்குள்ளே தங்கி இருக்கட்டும், நான் உனக்குள்ளே உலாவட்டும், நான் உன் தேவனா இருக்கட்டும், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றாது. ஆனால் உம்முடைய சாந்தம் என்னை மகா பெரியவனாக்கும் ஆண்டவரே, மகா பெரியவனாக்கும். எனக்கு தீங்கு செய்தவர்களை இந்த நிமிடம் நான் மன்னிக்கிறேன். எனக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கெடுதல் செய்தவர்களை மன்னிக்கிறேன். என் இருதயத்தை முற்றிலும் சுத்திகரியும், சுத்திகரியும். என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். அந்த காயினுக்குள்ள இந்த எரிச்சல் எனக்கு வேண்டாம்பா. என்னை முற்றிலும் கழுவி சுத்திகரித்து என் உறவுகள் எல்லாம் சீர்படுத்துங்க. யாவரோடு சமாதானமா இருக்கவும், பரிசுத்தமா இருக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு தெரியும், இன்றைக்கு ஆவியானவர் பேசின சில வார்த்தைகள் அநேக குடும்பங்களை சீர்படுத்துது. எனக்கு தெரியும், அநேக உறவுகளை சீர்படுத்துது, அநேக கட்டுகளை உடைக்கிறது, அநேக வியாதிகளை குணமாக்குகிறது, அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை உண்டாக்குகிறது. ஒரு பெரிய செழிப்பு, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில இறங்கி வருவதற்கு தடைகள் எல்லாம் கர்த்தர் நீக்குகிறார். நான் விசுவாசிக்கிறேன். நீ செய்ய போகிற கிரியைக்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையில மகிமை காணுகிறேன் ஆண்டவரே, நீர் தருகிறீர், மகிமைப்படுகிறேன் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை உம்முடைய சாந்தத்தினால் நிரப்புங்க. உம்முடைய ஆலயமாய் எங்களை காத்துக்கொள்ளுங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.